விசில் அடிச்சு பாட்டை கெடுக்கிறியா? பாட்டு நல்லா இருந்துச்சு. விசில் அடிச்சேன். இல்ல நான் ஜல்லிக்கட்டு மாடை ஊத்து விடுறேன்னா ஒரு பெட்டிக்காரைய உட்காந்துருக்கேன் பாரு, கோதுமை மூட தூக்குற மாதிரி. நல்ல ஊருங்கய்யா, தலை கிராமம், நல்ல ஊரு. உள்ள விநாயகர் மூடைய அடிக்க வச்சது யாரு? ஒரே டைலாக். ஆனா அசந்து எவனாவது போனேன்னா மூச்சு திணறி செத்து போவேன். வாடை தாங்க முடியல. தாங்கட்டாங்க பிள்ளைல உள்ள கூட்டுவாங்க, நரசு இருக்காங்க, சொட்டு மருந்து ஊற்றுவாங்க, போயிருங்கட்டா. இந்த நிக்கிறவங்கெல்லாம் தயவு செய்து இடலாட்டா உள்ள கூட போய் பாடுங்க. நாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே பவுடர் போட்டு கூத்தாடிட்டு தெருவில் இருக்கிறோம். உட்காருங்களேன். ஏன்னா தமிழ்கிட்ட உள்ள ஒரு கெட்ட வழக்கம் என்னன்னா சொல்றதை செய்யறது இல்லை. ஒண்ணுக்கு அடிக்காதுன்னு செவத்துல எழுதி போட்டிருப்பாங்க. அந்த செவத்தையே ஒண்ணுக்கு அடிச்சு கரைச்சி விட்டு வந்துடுவாங்க. எச்சு துப்பக்கூடாதுன்னு சொன்னா அங்கனதான் 12 குடியை கொண்டு போய் கொட்டிட்டு மைசெட்டு உண்மையிலேயே சூப்பர். கல்யாணம் ஆகலையில அவனுக்கு ஒரு பொம்பளை பையன் நம்பர் விடுறான். 2 வருஷம் தூங்கவே மாட்டேன். அல்ல எக்க வைங்கப்பா. அந்த யூடியூப் சேனல் தம்பி முத்துச்சிருப்பி அக்கா அம்மைய அல்ல அல்ல அந்த மொட்டைக்கு என்ன வேணுமா? உள்ள போய் ரேஷன் அடிச்சு வாங்கிப்போம். சொன்ன முட்டைங்க அல்ல அல்ல கூட்டாம கூடிருச்சு, கூட்டாம கூடிருச்சு. இன்னைக்கு சாலை கிராமத்துல கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. இன்னைக்கு சாலை கிராமத்துல கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே, நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே ஆளு வந்து கூடிருச்சு நன்னானே, ஆளு வந்து கூடிருச்சு நன்னானே. எழுத்தே பாருயா. மலைக்கு மகாலிங்கம், மலைக்கு மகாலிங்கம், அறமலைக்கு நல்ல மகாலிங்கம், அறமலைக்கு நல்ல மலைக்கு நல்ல மகாலிங்கம், மாமதுரை சொக்கலிங்கம், மாமதுரை சொக்கலிங்கம், தானா முளைத்தலிங்கம், தானா முளைச்சலிங்கம், அவன் தனுஷ்கோடி ராமலிங்கம், அவன் தனுஷ்கோடி ராமலிங்கம். நாத்து நட்டு நடவு நட்டு, நாத்து நட்டு நடவு நட்டு, எங்க அப்பத்தா விட்டு நாத்தா அங்க பூரா நட்டு, எங்க அப்பத்தா விட்டு நாத்தங்காயெல்லாம் போட்டுக்கிட்டு நட்டு. செருப்பு இருக்காயா? இவனை அடிங்கல. அப்பத்தா விட்டு நாத்தாங்கெல்லாம் போட்டுக்கிட்டு நட்டா அவன் என்ன பிஞ்சக்கானா? அது எங்க ஐயா நட்டதுனாலதான் அவன் இப்படி பிடித்துறாங்க. வீட்டுல சும்மா 100 நாள் வேலை பார்த்து படுத்து கிடந்த கிழட்டு பையன், வீட்டுல சும்மா 100 நாள் பார்த்துக்கிட்டு கிடந்த கிழட்டு பையன். பார்த்து தெரியலடா. சரிடா ராகனம் போடுறா. இன்னைக்கு வினையெழுத்து போட்டுட்டானே, இன்னைக்கு வினைய இழுத்து போட்டுட்டானே. கரெக்டா படிக்கணே.
ஆளுமா டோலுமா விசாலக்கடி நாளுமா. ஏன்னா ஜோசியர் சொன்னார், எம்கேஆர் நீ நாடகத்தில் நடிச்சு படத்துக்கு போனாலும் கொஞ்சம் நேரம் சரியில்லை, பொட்டாச்சிக்கில் ஒரு கொலை உலகம் போல இருக்கும் ஜாதகத்தில், பார்த்து போன்றாரு. ஐயா ஆளு எப்படி இருப்பேன்னு கேட்டேன். நான் ஆளு குண்டா இருப்பேன், மூஞ்சில தாடி வச்சிருப்பேன், வலது பக்கம்தான் உட்காந்துருப்பேன். நீயா இருந்தாலும் அனாதே செத்து போவாப்பா, பாடலை மட்டும் வாங்கி பாடுறேன் விலை தண்ணி போய் மேனே எப்படி உட்காந்துருக்கேன் பாரு, தொக்க எடுத்த மாதிரி தான் இவன் இப்படி உட்காந்துருக்கேன். உள்ள ஒரு சூத்து ஊத்தி இருக்கேன் மருதமணி, அவன் அவன் எப்படி உட்காந்துருக்க ஒத்த கண்ணு முண்டைக்கு தெரியாது. கூட்டணமா கூடி இருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே, கூட்டணமா கூடி இருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே, அளவத்து கூடி இருச்சு நன்னானே, அளவத்து கூடி இருச்சு நன்னானே, இந்த ஆரம்ப கூட்டாத்தின நடனாடு, இந்த ஆரம்ப கூட்டாத்தின நடனா போதே. இன்னைக்கு ஒத்துமையாயிருச்சு, ஒரு திறந்துருச்சு, ஒத்துமையாயிருச்சு, ஒரு ஒத்துமையாயிருச்சு, நீங்க வந்து துண்டை போட்டு போங்க, ஏன்னா உங்களுக்கு தூக்கம் வரும். அப்புறம் பாதி நேரத்தில் ஆளுக்கு ஒரு துண்டை தோல் ஒதுக்கி போட்டு போயிடுவீங்க. துண்டை போடுங்க போ. ஹலோ, சாலைக்கிராமம் பிள்ளைமார் சங்கத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த நகைச்சுவை நாடகத்திற்கு பிள்ளைமார் சங்கத்தினுடைய தலைவர் பொன்னுச்சாமி பிள்ளை அவர்களுக்கு சாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக சாலைக்கிராமம் ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய தங்கம் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. அடுத்து சாலைக்கிராமத்தினுடைய கவுன்சிலர் செல்வி சாத்தையா அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. மரியாதைக்குரிய சாலைக்கிராமம் காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் சால்வை அணிவிக்கப்படுகிறது. மேடைக்கு வரவும் தயவு செய்து. வாங்கயா வாங்கயா, எப்படி கண்டுபிடிச்ச பாத்தீங்களா, எங்க வேலையே அதாங்க. ஐயா வேமா வாங்கயா, உள்ள ஒருத்தன் காவல்துறை அதிகாரி அவர்கள் மேடைக்கு வரவும். ஐயாட்ட ஒருத்தன் என்ன உள்ள கணேஷ்குள்ள வைக்கிறானே. மின்சார வாரியம் தயவு செய்து மேடைக்கு வரவும். மின்சார வாரியம் சார்பாக யாராவது மேடைக்கு வரவும். அவர் எந்த போஸ்ட் மரத்துல எப்படி கண்டுபிடிச்ச டிபி தானே டிபி. ஏன் நீ நின்றுக்கிட்டே பீஸ் அடிச்சிருவே, அது முரட்டால். காவல்துறை சார்பாக மேடைக்கு வரும் தயவு செய்து. காவல்துறை சார்பாக தயவு செய்து ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் மேடைக்கு வரவும். ஆமா ஐயா வணக்கம்யா. அவங்க நக்கல் பண்றாயா, அது மேல ஒரு பாலியல் வன்புறம். எங்களுக்கு சிறந்த முறையில் வீடியோ வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சுகம் ஸ்டுடியோ உரிமையாளர் மேடைக்கு வரவும். மற்றும் தம்பி இவர் தான் ஸ்டுடியோ ஓனரா?
சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மணிக்குயில் ஒளியும் ஓனர் அவர்கள் மேடைக்கு வரவும். கவிக்குயில் அருமையான மணிக்குயில மணிக்குயில் இசைக்குதடி என் மனமதில் மயங்குதடி மணி மயங்கிடலாமா பாட்டை கெடுத்தே அடுத்தபடியாக இந்த நகைச்சுவை கலப்ப நாடகத்தை எங்களுக்கு கேட்டவுடனே ஒரு தேதியை வழங்கி மிக சிறப்பாக இங்கே நடத்துவதற்காக அமைப்பாளர் அண்ணன் MK நகைச்சுவை மன்னன் MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு விழா கமிட்டியார் சார்பாக சாலை அணிவிக்கப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். அண்ணனை வந்து நாடக கலைஞராக தான் எல்லாத்துக்கும் தெரியும். அவர் ஒரு பெரிய ட்ரஸ்டே வச்சிருக்காரு. 20 ஆதரவற்ற முதியோருக்கு 3 வேளையும் சாப்பாடு போடுறாரு. அவர் பெரிய ஒரு ட்ரஸ்ட் வச்சு நல்லா நடத்துறாரு. நாடக கலைஞர் மட்டும் இல்ல, அவர் நாடகம் மிக அருமையா இருக்கு, பாருங்க எல்லாரும். தயவு செய்து விழா கமிட்டியார் சார்பாக உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். யாரும் அன்பளிப்பு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு துண்டு பேப்பர்ல பேரை எழுதி விழா கமிட்டியார்ட்ட கொடுங்க, நாங்க முறையா சேர்த்துறோம். இங்கே 6 மணி எடுத்துக் கொண்டிருக்கின்ற எனது அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்களுக்கு இந்த மண்டபப்படி நடத்தக்கூடிய பிள்ளைமார் சமுதாயம் சார்பாக பொன்னாடையை வைத்து கௌரவப்படுத்துறார். சொல்லிட்டேன். இங்கே மிருதங்களோடு என் அன்பு தம்பி இரட்டையாளத்தை சேர்ந்த M காளீஸ்வரன் அவர்களுக்கு இந்த மண்டபப்படி நடத்தக்கூடிய பிள்ளைமார் மண்டபப்படிதாரர்கள் பொன்னாடையை வைத்து கௌரவப்படுத்துறார். உள்ள இருக்கலாம் போடக்கூடாது, வேன் டிரைவர் உள்ளதே படுத்து கிடக்கு. அவன் அப்புறம் வருவாங்க, எல்லாம் காசு கொடுத்துருக்கோம்ல, வெளியே வந்து போவாங்க, வாரச்சேரி குடிக்கிறாங்க. அன்பாலே டெஸ்ட்லாம் கிடையாது, கொல்லி இந்த கூத்தாடினாத்தான் அவங்களை கஞ்சி ஊற்ற முடியும். சாலை கிராமம் ஒன்றிய கவுன்சிலர் பேரு சாத்தையா. 4 பேருக்கு அர்ச்சனை பண்ணணும், அவர் பேருக்கு சாத்தையா. அடுத்த வருஷம் நீங்க MLA தூங்கவே மாட்டாப்புல, இப்பயே பிரச்சாரத்தை தொடங்கிடுவார். என்ன கவுன்சிலர் பிரசிடண்டா இருந்தாலும் நீ நல்லதே செஞ்சாலும் அடுத்த வருஷம் 1000 ரூபா கொடுத்து ஓட்டு போடுவாங்க. உள்ள நீங்க போகக்கூடாது, ஒரு அவுட்டு போட்டு கலப்பாங்க. எனக்கு அம்பளி படுத்து பருவப்படுத்தி, ஏன்னா மறக்க முடியாத ஊர். இந்த பகுதிக்கு நிறைய வந்திருக்கோம், பக்கத்து ஊருக்கு வந்திருக்கேன், விதை நெல் வாங்க வருவேன். ஆனா இந்த மேடைக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் பர்ஃபார்மன்ஸ் பண்றது. எங்களுக்கு பொன்னாடி அணிவித்து எங்களை மகிழ்ச்சி கடையில் ஆற்றிய இன்னைக்கு தான் முதல் நாடகம் முதல் நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய பிள்ளைமார் சமுதாய என் அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். பிபிஎம் டிரான்ஸ்போர்ட் பூமிநாதன் சார்பாக 200 ரூபாய் கொடுத்துட்டு எவ்வளவு நேரம் தான் சொல்லுவேன். இல்லை டான்ஸ் போட்டு எடுத்துட்டு போய் எங்கிட்டாவது புது மாப்பிள்ளை ஏற்றிட்டு போ, அவர் போ. ஹலோ, பேர் அன்பு கொண்ட என் உயிரிழை மேலான பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து இந்த சாலை கிராமத்திலே நாடகம் வைக்கிறார்கள் என்று பாதி கட்டிங்கை அடிச்சுட்டு பாதி கட்டிங்கை ஓட்ட சட்டிக்குள் வைத்து பிறகு மண்டை காயும் போது அடித்துக் கொள்ளலாம் என்று ஒரு சிலர் வந்திருப்பீங்க. வீட்டிலே புருஷன் பிள்ளைகள்லாம் சாப்பிட்டு செல்லால் என்று கூட தெரியாமல் பாயை சுற்றிட்டு வந்திருக்கும் எனது அன்பு தாய் உள்ளங்களே, ஆளுகளை பார்த்த உடனே பாலில் தண்ணீருக்கு கலந்து 1 லிட்டர் பாலுக்கு 7 லிட்டர் தண்ணியை கலக்கக்கூடிய டீ கடை நண்பர்களே, எவன் உண்மையா போனக்கிறேன். அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர்ல பாக்குறேன் 1 லிட்டருக்கு 80 லிட்டர் கலந்துருக்கேன். அம்மா தண்ணியில இருந்து ஓசை போட்டு அடிச்சிருக்காண்டா சட்டிக்குள்ளைய. மறுநாள் போறேன், ஆடிக்காரில் போறேன், இந்த மொட்டைக்கு என்னோட நாடகத்தை கருத்து முடியாம. என் உயிரிழு மேலான என் பாச தமிழ் உறவு அத்தனை பேருக்கும் என்னுடைய அடியன் MKRின் இனிய பணிவான இரவு வணக்கம். எங்க மச்சான் பிராமண கோயில இருந்து வந்திருக்காரு, கண்ணா மச்சான். நன்றி மச்சான். இன்னும் நிறைய பேர் வந்திருக்கீங்க. இங்கே மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் வீரவாண்டிய கட்டப்பூ நாடகத்தில் நான் பார்த்து மிரண்ட ஒரு நடிகர் சின்ன வரவாணி எங்க அப்பு வந்திருக்கார். திறமையான ராஜ நடிகர் அப்பு மாரிமுத்து அப்பு அவர்களை வருக வருகன்னு இருக்கரங்கு அழைக்கணும். பகுதியில் அப்படி போட்டாருன்னா
அப்படி கம்பீரமா அப்படி நிற்பார். இப்ப பகுதிரூர்ல போற ஆளுகள்லாம் அருவாளை தூக்க முடியாம அந்த கம்பீரம். பழைய நடிகர் மாதிரி இப்பெல்லாம் வந்து நடிகர் இருக்காங்க. திறமைக்குத்தான் பரிசு. இந்த உலகத்துல யாரும் பெரிய ஆளு. அப்படி பெரிய ஆளு யாருன்னா பெத்த தாய் தான் பெரிய ஆள். நம்மளை எல்லாம் 10 மாசம் சுமந்த பெத்த தாய் தான் பெரிய ஆளு. உண்மையிலே தாய் இல்லாமல் யாரும் இல்லை. அந்த தாய் தகப்பன நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? பொண்டாட்டி பேச கேட்டுக்கிட்டு தென்னையில படுக்க போறேன் செம்பரி குட்டி மாதிரி. சிரிக்காதீங்க, நான் எவ்வளவு சீரியஸா பேசியிருக்கேன். என்ன கணப்பு? நீ எதை பண்றியோ அதே மாதிரிதான் ஓமைய உன்னே பண்ணுவேன். பெத்த தாய் சொல்லுது பக்கத்துல இருந்து, எங்கடா போற? சாலை கிராமம் போறதான் வண்டி பஞ்சரை ஓட்டிட்டு எனக்கு 4 புரோட்டா வாங்கிட்டு வாடா. அஞ்சே குடிச்சிட்டு பாடு, என்ன புரோட்டா கலப்புற? அந்த ஆத்தா செத்தவனே என்ன பண்றேன், ஒரு 100 புரோட்டாவை பிச்சு போட்டுக்கிட்டு சால்னா ஊத்திக்கிட்டு நிறைய போதையில போட்டாவுக்கு முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டே, அம்மா புரோட்டாவா சாப்பிடு, நோத்தா எப்படா போட்டா உடச்சுக்கிட்டா வருவா, என்னப்பா செஞ்சுக்கிட்டே இருக்கிய? சிந்திக்க. தாய் இல்லாம யாரும் இல்லை. இன்னைக்கு காலங்கள் அப்படியே போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு விழுந்தவனை தூக்குறதுக்கு ஆள் இல்லை. பைக்கிற போய் விழுந்து நீயா அரைச்சு நீ யாவும் வண்டியை நிமித்துட்டு போனாட்டேன், எவன் வருவேன்னு நினைக்காத வந்தவன் கொண்டு விட்டுருவேன். விழுந்து அரைச்சு ஒருத்தையும் உதஞ்சிட்டு கிடைக்கேன், அவனை வந்து தூக்காம 2 பேரும் செல்ஃபி எடுக்கிறாங்க. அண்ணே கொஞ்சம் அண்ணாந்து பாருங்கண்ணே அப்படின்னு பார்த்துட்டாரு. முடியல கொஞ்சம் மச்சான் தலையை தூக்கு மச்சான், போட்டா சரியா தெரியல, கிழிச்சுன்னு எடுத்து போட்டிருக்கேன். சூறாவன விளக்கில் விழுந்து கிடந்த போது எடுத்த புகைப்படம். என்ன காலங்கள் மாறிக்கிட்டு. பெத்த தாய் அம்மா அப்பான்னு சொன்ன குழந்தைகள்லாம் இன்னைக்கு இங்கிலீஷ் மீடியத்துல சேர்த்து விடுற. தமிழுடைய மொழி என்னன்னா தமிழ் மொழி. தமிழ் மொழியை வளர்க்க யாரு வளர்க்குறீங்க? உங்க பிள்ளைகளே கொண்டு போய் இங்கிலீஷ் மீடியம் ஹிந்திய படிக்க சொல்றேன். அப்புறம் தமிழ் எப்படி வளர? அவன் கிளம்பிட்டேன். மம், அம்மாவுக்கு பேரு மம்மி, மம். டாடின்னு தாங்க இப்ப டாட். அண்ணன் தம்பியை கொண்டு வந்துட்டாங்க ப்ரோ. என்னடா வீச்ச முடுத்த ப்ரோ ப்ரோன்ட்டாங்க. ஆனா பொம்பையாளர்களுக்கெல்லாம் இப்ப ரொம்ப சந்தோஷம். பிள்ளை தவந்தவனையே ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு 108 மாதிரி ஒரு வண்டி வருது, பள்ளிக்கூடத்து வண்டி. அது அழுகுது, நான் போக மாட்டேன் என் செல்லம் இல்ல. 2 இட்லியை பிணைஞ்சு ஊட்டிட்டு 2 நீ தின்னுட்டு குசி விட்டு போயிடுறேன். புருஷங்களுக்குலாம் என்னாச்சு? விவசாயம். இந்த பகுதி மட்டும் கிடையாது, எந்த பகுதி விவசாயம். விவசாயத்துக்கு எல்லாரும் முக்கியத்துவம் கொடுங்க. எல்லா மாநிலத்துக்கும் இந்தியாவில் உள்ள மாநிலத்துக்கெல்லாம் அரிசி கொடுத்தவன் இந்த தமிழன். ஆனா இன்னைக்கு நம்ம வெளி மாநிலத்திலிருந்து நம்ம மாநிலத்திலிருந்து அரிசி வாங்க. இந்த நிலைமை ஏன் வருது? விவசாயத்தை எது பண்ணுங்க, எல்லாத்துக்கும் மிஷின் கொண்டு வந்துட்டேன். நடுறதுக்கு மிஷினு, களை எடுக்கிற மிஷினு, கூலை அரிக்கிறதுக்கு மிஷினா. அது சரட்டுன்னு உருவுது. அன்னைக்கு அப்படித்தான் வயக்காட்டுக்காரன் சட்டியை லூசா போட்டிருக்கேன், அதையும் இழுத்து கடைசியில முண்டமா திருப்பி பொண்டாட்டி உலக்கையை கொண்டு வந்து அடிச்சு. என்ன இந்த கருது வண்டி எல்லாம் பாடா படுத்தி எங்க ஊர்ல ஒரு ஆளை கொண்டே விட்டேன். கருது வண்டிக்காரன் பாட்டை லேசா போடணும், அவன் போடுறானே மைக் செட்டு மாதிரி பாட்டை போட்டுக்கிட்டு ரிவர்ஸ் வந்தவன் பின்னாடி சுத்துக்கிறது இடத்தோட மறந்துட்டேன். ஏற்றி இறக்கிட்டு அந்த நெல்லப்புறம் போட்டுட்டு உனக்கு கேரளத்துக்கு செலவழிச்சாங்க. இதெல்லாம் விழிப்புணர்வு தான். நீங்க பிள்ளைய தூக்குறோம்ட்டாங்க, பிள்ளைய பூரா கலாண்டு போய் கிட்னி எடுக்கிறாங்க. எத்தனை பொண்டாட்டிய வீட்டுல புருஷனுக்கு கிட்னி எடுக்கிறது எவனுக்காக தெரியுதா? பொம்பளை ஆளுகள்லாம் வீட்டுக்கார வந்தவனே ஆத்தா, அவங்கதான் உங்களுக்கு அப்பே ஆத்தா எல்லாமே புருஷங்க தான், அவங்களுக்குலாம் மரியாதை கொடுங்க. சோறு போட மாட்டேன்னு நீ வீட்டுக்கு முன்னாடி அடுப்பை கூட்டிடு இரு. நீ சோறு போட சொன்ன நீ தான் நிறைய போதில் வர்றீங்க. இந்த நிறைய போதில் வர்றவங்கலாம் நம்ம ஆளுக சமாளிப்பாங்க தெரியுமா? இந்த வாடை போறதுக்கு புளியங்கொலைய புளிங்கி தின்பேன், தின்னுட்டு ஊதுவேன். அச்சேன் வாடை வருதா? என்ன வருதியா? ஐயோ உன் தங்கச்சி அடிப்பாளே. மறுபடியும் பார்ப்பேன், பாஸ் 10 போடுவேன், 10 போட்டு மென்று மறுபடியும் ஊதுவேன். வருதா? வருது. நெஜாம் பார்க்க போடுவேன், வருது.
மறுபடியும் என்னென்னமோ பண்ணி பல்லெல்லாம் விலைக்கு வாடை வராம போயிடுவேன். எல்லாத்தையும் போட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவேன். ஆனா பொண்டாட்டியில மாட்டிக்கிறேன். எல்லாத்தையும் போட்டவே முண்டை சிப்ப போடாம போயிருக்கேன். கருங்குளத்து முனி அடிச்சு. ஏன்னா இந்த உலகம் அப்படி இருக்கு. நல்லது சொல்ல ஆள் இல்லை. தாலாட்டு பாட்டுலாம் உங்களுக்கு தெரியுமாதா? தாலாட்டு பாட்டு பாடுவீங்களா பிள்ளைகளுக்கு? எங்க பாடுற? அப்ப எங்க அம்மாலாம் கள்ளிச்சேரி வயக்காட்டுல நாத்தை நட்டுக்கிட்டே நானா வந்து பனங்குட்டியில தான் தொட்டி கட்டி போட்டு பாரு. எங்க அப்பா தான் பேரு பட்டுக்கிழவி. அது அப்படி பாடு. ஆராரோ ஆரிரோ என் கண்ணே நீ புறங்கு உங்க ஆத்தா வர நேரமாக. எங்க ஆத்தா நடுதான். நான் வளர்த்த அழகிறதா நீ உறங்கு எங்க ஐயா நீங்க தருமர்மையன் கண்ணாதரு நான் வளர்த்த கட்டிடதா நீ உறங்கு. தூங்கிடு. இப்ப பக்கத்து வீட்டு பொம்பளைக்கு கட்ட குரலும். அது மயம் 3வது வடிக்கிறேன். அவன் நோத்தாங்க மாதிரி போயிருக்கேன். அவன் தொட்டில மல்லாக்க படுத்து கிடக்கும்போது ஆத்தா தாலாட்டு பாட்டு பாடுறான். எல்லா பொம்பளையும் பாடுதே, நம்மளும் பாடு. தொட்டி நல்லா விரிச்சு வச்சுக்கிட்டு அவன் சரட்டுன்னு ஒண்ணுக்கு மூஞ்சில அடிச்சிட்டேன். பட்டாக்குன்னு அடிச்சு மரியாதையா போயிருமா உன்னை கொண்டே விடு, போயிரு, என்னை கொண்டு விடாத உன் புருஷன் வச்சுக்க அப்படி கட்ட குரல் நான் விட்டுறேன். சிரிக்குது. அது என்ன அந்த ஆரோர பாடின பட்டுக்கிழவி உயிரோடு இருக்கானே? செத்து போச்சு. 17 இல்லடா. அப்படியானே? எங்க அப்பா எங்க ஐயா வந்து வயக்காட்டுல கடை அமர்த்திட்டு எங்க அப்பத்தாவை வந்து வீட்டுல கடை அமர்த்திருக்கேன். இதே வேலையாவே இருந்துட்டானே உங்க தாத்தா. 5 கடை தவம் போது அவனுக்கு முணுமுணுன்னு இருக்கும். என்ன உங்க தாத்தா சோறு தண்ணியே சாப்பிடுறது இல்லையானே? சோறு தண்ணி அதானே. அதே வேற எங்கேயுமே படுக்க மாட்டாரு. அப்பத்தா மடியிலேயே தலை வச்சு படுத்துட்டு. இங்க வேற அதுக்கு சிரிக்குது. அதுதானே அப்பத்தா செத்து போச்சு. இல்லடா கொண்டுட்டாங்க. 60 வயசுல கர்ப்பமாக நடந்துச்சு. அது இப்ப பிள்ளைய பார்த்துட்டு பெரியாஸ்பத்திரில இருந்து ஒரு பிள்ளை தூக்கிட்டு வருது. பிள்ளைய காணா. பொம்பளை போய் கேக்குது, ஏய் இங்க வருது கருப்புதான் உன் மயம் எங்க? கேட்டா இந்த சிப்புக்குள்ள இருக்கான் பாரு. கேன் பேக்குள்ள பிள்ளை கிடக்கு. அப்படித்தான் பூரா வெள்ளலி மாறி பிள்ளைய போறான். அன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளைய முரட்டு பிள்ளை. காரணம் தாய்ப்பால் கொடுத்துச்சுங்க. இப்ப அப்படி கிடையாது. வேலைக்கு போறதுக்கு முன்னாடி 2 லிட்டர் பவுண்டா கேன் இருக்குவாரு. அதுக்குள்ள ஊத்தி குலுக்கி அப்பர் பாயிண்ட மாட்டி வாயில வச்சுட்டு போயிருது. அவன் சாஞ்ச தெரிய சப்பிக்கிட்டு ஆரோக்கியம் இல்லை. என்னப்பா எது பேசிட்டே இருக்க? நான் பப்பனா நீ பப்பனா? திருத்துறம் பிடிச்ச வேலை. வீட்டுல பொண்டாடிட்டு அடி வாங்குவோம். இங்க எதுவும் பகுமானம் நக்குவேன். அவ்வளவுதான். ஒரே அப்ப நீ மத்த ஒப்பன மாதிரி எனக்கு நினைக்கூடாது. நான் கெட்ட ரோக்கர். நான் இறக்கப்படுவேன், அதே நேரத்தில் கோவப்படுவேன். என்னன்னா நான் ஏன் பேசுறேன்னா உலகத்துல சாதி மதம் அது எத்தனையோ ஊர்ல நான் பார்த்திருக்கேன். இந்த சாலை கிராமத்தை பொறுத்தளவு இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் அண்ணன் தம்பியா பழகக்கூடிய அந்த மெடிக்கல் வந்து தான் பார்த்தேன். அத்தனை பேருக்கும் பாதந்தத்து நன்றி. இன்னும் நம்ம எல்லாம் பறக்க போறோமா? கிடையாது. இருக்க வரைக்கும் நீங்க அண்ணன் தம்பியில எல்லாத்துக்கும் ஒரு ரத்தம் தாயா. எல்லாத்துக்கும் அம்மானா அம்மா தானே. சமீபத்துல ஒரு கொலகார பயில பண்ணாங்க புதுச்சேரியில. ஒரு பச்சை குழந்தைய 2 பேர் காலி பயிலுங்க. என்னைக்கு இந்த மதுவான இந்த தீய பழக்கத்தெல்லாம் தமிழகத்துல ஒழிக்கிறதெல்லாம் அன்னைக்கு தாய நம்ம பொண்ணு உருசெல்லாம் நலம்பட முடியும். இதுல வருஷம் வெக்கமயிர் இல்லாம சுதந்திர கொடியை ஏற்றிடு. கொடி ஏற்றி என்ன புருஷனா? இன்னும் சில பேர் கொடி ஏற்றும் போது அது என்ன கொடினே தெரியாம முட்டாயக்காக போய் நிக்கிறாங்க. என்ன முட்டாயை கொடுங்க சீக்கிரம், வண்டி பஸ் வந்துருன்றேன். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவே இன்னும் தெரியலையே. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அப்துல் கலாம்னு ஒரு மேடையில் பேசினா ஒரு ஆள் படக்குன்னு இருந்துச்சு. அவர் என்ன வீர சோத்துல ஆட்டியாவரம் பாக்குறாரு. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா எவ்வளவு பெரிய மகான் தெரியுமா? உலக நாடுகளே இந்தியாவை பார்த்து மரள வைத்த ஒரு தமிழன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. ஆனா நல்ல மனுஷன் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி போய் சேர்த்துட்டார். அவர் இருந்திருந்தாருன்னா அவரையும் கருத்து விட்டுருப்பாங்க.
ஆமா, அப்துல் கலாம் ஐயா யாரு கூப்பிட்டாலும் அன்புக்காக வருவாங்க. நம்ம பயலுக கூப்பிட்டுருப்பாங்க திருவிழாவுக்கு, ஐயா சும்மா இருந்தீங்கன்னா ஜாலை கிராமம் வரைக்கும் வாங்கயா. அவர் கேட்பாரு, ஏன் அன்பு உறவுகளே என்னை அழைப்பதற்கு காரணம், அங்கே திருவிழா வச்சிருக்கோம்யா, வருகின்றேன். வந்திருப்பார், வந்து சாமியை கூப்பிட்டுருப்பாரு, எல்லா மக்களோட அன்பா போட்டோலாம் எடுத்திருப்பாரு. அவர் கார்ல ஏறி போய் சென்று வருகிறேன் என் செல்வங்களேன்னு சொல்லும் போது கையை பிடிச்சி இழுத்துருப்பாங்க. வாங்க, நாட்டுக்கோழி உப்பு கறி போட்டு வச்சிருக்கோம், ஒரு 2 முணுக்கு தின்ட்டு போங்களேன். சரின்னு வந்திருப்பேன். வந்து கறியை திங்க போகும்போது ஒருத்தன் கையை பிடிச்சிருப்பேன், வெறும் கறியை தின்ட்டா இழுக்காதீங்க, பக்காடி லெமன்ல செவனப்பு கலந்து ஒரு 4 அம்சம் போடுங்களேன், ஒரு 2 கிலோ நீங்க மட்டும் தின்றுவீங்க அப்படின்னு அவரையும் கருத்து விட்டுருப்பாங்க. இந்த உலகத்துல நல்லது சொல்லி கொடுக்க ஆளே இல்லை. நம்மளை படைத்த கடவுளே வந்தாலும் கருத்து விட்டுருவேன். உனக்கு தெரிஞ்ச வேலையை, அதுல வரக்கூடிய ஊதியத்தை மற்றவர்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி கொடுக்கறது தான் உண்மையான தமிழ். ஒரு மளிகை கடை வச்சிருக்க, பக்கத்து வீட்டுக்காரன் கஷ்டப்படுறேன் கூப்பிட்டு, வா என்ன வேலை ஆக்குற, விறகு வெட்ட போறேன்னு போறேன். நான் மளிகை கடை வச்சிருக்கேன்ல, நீ முக்கு ரோட்ல மளிகை கடை வை, ஒரு நாளைக்கு 10,000 15,000 நிக்கின்னு சொல்லுவானாக்கா. சொல்லவே மாட்டேன். மளிகை கடைக்காரன் போய் கேளு, அண்ணா வியாபாரம் எப்படி, பருப்பு வாங்குறதே கடன் தானே, அப்புறம் எதுக்கு டெய்லி அதை திறந்து வச்சிருக்க. இன்னைக்கு ஒரே விஷயம், தமிழ்நாட்டுல தமிழன் தான் ஆளணும் என்ற நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது. பூராமே இந்திக்கானே. என் தமிழனுக்கு வேலை கொடுங்கய்யா. ஏன் இந்திக்காரன் இருக்காங்க, எல்லாத்தையும் வாழ வைப்பவன் தான் என் தமிழ். அதுக்காக தமிழை வாழணும். எல்லா இடத்துலயும் வந்துட்டேன். சப்பலை பண்றதுக்கு இந்திக்காரன், அவனுக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஒரு சடங்கு வீட்டுக்கு போய் குடல் கூட்டுன்னு கேட்கிறேன், கே குடல் கேன்றேன். அன்னைக்கு ஏன் காரத்தை வந்துட்டேன். நாடகம் நடிக்குது, நான் வருது, மருதமணி வேணாம், எனக்கு 30 ரூபா சம்பளம் கொடுன்றேன். 30 ரூபா சம்பளத்துக்கு பப்புன்னு போட வரன்றாங்க. அவ்வளவுதான், பார்த்தி போடலாம் சீனு கட்டவே வந்துட்டேன். பொழைச்சுக்க, நீ வேற தைலாங்குஞ்சு மாதிரி இருக்கும் மண்டை. எல்லாத்தையும் வந்துட்டேன். ஏன் அவங்க எல்லாம் உழைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு சோறு நம்ம நாட்டு காசு அவங்க வெளிநாட்டு காசு மாதிரி இந்திக்காரங்க. ஆனா நம்ம ஆளுங்க ஏன் வேலைக்கு சேர்க்க மாட்டாங்கன்னா, நம்ம ஆளு கிசுமுத்தனா அதிகமா பண்ண. 4 மூடை நெல்லு மூடைய தூக்கி ஏத்த சொல்லு, 2 மூடை தூக்கிட்டு போய் செய்தி ஒளியை பத்த வச்சுக்கிட்டு இருப்பேன். பத்த வச்சுட்டு தூக்கி ஏத்துப்பா ரூம்ல இருங்க. சரி, இன்னும் 2 மூடை தூக்கி போட்டு அங்கிட்டு இன்னும் ஒருத்தன் கணேஜி கோயில போட்டுக்கிட்டு இருப்பேன். கணேஜி கோயில, இந்த கணேஜி கோயில புற்றுநோயை உண்டாக்கும். அதெல்லாம் செய்யாதீங்க. நீங்க செய்யற பழக்கம் எல்லாம் உங்க குழந்தைகளை வைத்துக்கிட்டு எந்த தீய பழக்கத்தையும் செய்யாதீங்க ஐயா. கெட்டு போய் இப்ப கெட்டு போக மாட்டேன். இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இளவட்டமானவனே பார்ப்பேன், நம்ம அப்பா இதை தானே அது எது ஒண்ணுவாரு, நம்ம ஏன் அதை போட்டு பழகக்கூடாது, அதை குடிச்சு பழகக்கூடாதுன்னு தீய பழக்கத்துக்கு அடிமை ஆயிடுவேன். பெத்த தகப்பேன் தண்ணிய குடிச்சு குடல் வந்து செத்து போய் கொண்டு போய் சுடுகாட்டுல எரிச்சிட்டு வந்த மயர்னால என்ன வேலை ஆகுறேன், மனசு தாங்கலை இன்னும் சரக்கு அடிக்கிறேன். அந்த வேலைதான் செய்யறேன். அவர் பாத்தீங்களா, பணம் காசு பணம் இருக்கு வரைக்கும்தான் உனக்கு சொந்தக்காரன் முடன் தேடி வருவேன். காசு இல்லைன்னா நீ என்ன நிலைமையில இருந்தாலும் எவனை எட்டி பார்க்க மாட்டேன். இந்த உலகத்துல காசுதான் பெருசு, பாசத்துக்கு இந்த வழியே கிடையாது. சொன்ன இந்த காசு பணம் பூரா உன் கூட வரப்போதா, வராது. நீ செய்த பாவங்களும் நீ செய்த புண்ணியம் தான் வரும். சமீபத்துல இந்த மக்களும் இந்த மீடியாக்களும் ஒரு நல்ல மனிதனை கொன்றது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா. பாத்தீங்களா, இன்னும் நிறைய வேணும் ஐயா. பெட்ரோல் விலைய கூட்டி விட்டாங்க, வண்டி 18 தாண்ட மாட்டேங்குது. நரி பொட்டல் இருப்பூர் சாலை கிராமம் மாட்டியவாரி சாத்தியா குடும்பத்தின் சார்பாக, இவர் வெளிநாட்டுல தானே இருக்காரு, 16ல நேரத்தே போட்டு விட்டாரு 1001. அந்த சாலை கிராமம் மாட்டியாவாரி சாத்தியா குடும்பத்தார்கள் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 1001 நன்கொடை அளித்த நல்ல உள்ளத்துக்கு நன்றி. பெரும்பாலும் அந்த மெடிக்கல் உட்காரும் போது அந்த நண்பர் சொன்னார், எம்கேஆர் பெரும்பாலும் எம்கேஆர் அன்பாலயம்னா நிறைய பேருக்கு தெரியல.
எங்க பகுதிக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு. எம்கேஆர் அன்பாளையம் என்றால் என்னவென்றால், அதுக்குத்தான் நான் எம்கேஆர் அன்பாளையம் ஆதரவற்ற இல்லம்னு நான் பேர் வைக்கல. எம்கேஆர் அன்பாளையம் என்பது யார் யார் உறவுகள் இல்லாமல் தனிமையிலே வாடிக்கொண்டிருக்கீங்களோ அவர்களுக்கெல்லாம் நான் இருக்கக்கூடிய எம்கேஆர் அன்பாளையம் ஒரு கோவிலுக்கு நீங்க வரலாம், அங்கே இருக்கலாம். குழந்தைகளா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, எம்கேஆர் அன்பாளையத்துக்கு வாங்க. என் நாயில் உள்ளவரை, இந்த நாடக கலை உள்ளவரை உங்களை நான் பார்த்துக் கொள்வேன். அவ்வளவுதான். ஒரு உணவை சாப்பிடாம அதனுடைய சுவை மற்றவற்றை சொல்ல முடியாது. அதனால பசியினுடைய அறிவை தெரியாமல் நான் அதை கட்டி நடத்த முடியாது. இன்னைக்கு உங்கள் மத்தியிலேயே நான் பப்புனாக தெரியலாம், சினிமா நடிகர் நீங்க சொல்லலாம். ஆனால் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் அன்றாட சோத்துக்கெல்லாம் கஷ்டப்படக்கூடிய ஒரு பாமர தமிழனாக சென்னையிலே முறுக்கு வியாபாரம் பார்த்தவன் தான் உங்கள் மத்தியில் ஒரு நாடகம். அதனாலதான் எங்க அம்மா பிறந்த ஊர்லயே இந்த புனிதமான விஷயத்தை செய்யணும் என்று சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆதங்கம். அது நிறைவேறியது. காரணம் இந்த அன்பு தமிழர்களும் இந்த அருமை நாடக கலைஞர்கள் தான் காரணம். அத்தனை பேருக்கு நன்றி. பெரும்பாலும் என்னுடைய போன் நம்பர் எல்லாரும் சொல்றீங்க, தெரியாது. உங்க பகுதியில் யாராவது ஆதரவு இல்லாம முதியோரோ பள்ளிக்கூடம் படிக்க முடியாத சிறுவர்களோ இருந்தா சொல்லுங்க. அவங்க என்ன படிக்க நினைக்கிறாங்க, நான் படிக்க வைக்கிறேன். சத்தியமா சொல்றேன், படிக்க வைக்கிறேன். என்னுடைய நம்பரை எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க. 96 59 66 24 82. நீங்க ராதாகிருஷ்ணன் நம்பர் தெரியல, யாருமே குழம்பு வேணாம். இருக்கிற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு பேசுவான். நான் என்ன பெரிய ஆளு? இது பெரிய ஆளுக்கு வேலையே கிடையாது. 1000 மாடு அவுத்து விடுறேன். அலங்காநல்லூர்ல 1000 மாடுமா கார் வாங்குது? ஒரு மாடு தானே வாங்குது. அந்த மாதிரிதான் அவங்க திறமைக்கு கிடைத்த பரிசு தான் இந்த நாடக கலையா இருந்தாலும் எந்த துறையா இருந்தாலும் எல்லாரும் நீங்க வாழணும். இருக்கு வரை எல்லாரும் சந்தோஷமா இருக்கு. என்னைய பொறுத்தவரை நான் கடவுள் என்பது யாரை தெரியுமா அடிக்கடி சொல்லுவேன். பசியோடு ஒரு ஏழை சிறுமி கை நீட்டும் போது அவனை அதுக்கு உணவு கொடுக்குறேன் பாரு ஒரு தமிழன். அவன் தான் எங்க அம்மாவுக்கு அப்புறம் நான் வணங்குற கடவுள் கிடையாது. பசிய போக்க சும்மா ஏன் பிறந்தான் வெளிய காலம் பேண்டாம் மைத்த புடுங்குறவங்களாம் இருக்கக்கூடாது. காவல்துறை இன்னைக்கு உலகத்திலே 2ஆம் இடம் காவல்துறை தமிழ்நாடு. அந்த காவல்துறை அதிகாரிக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. சாலை கிராமம் முக்கு ரோட்ல காவல்துறை இருக்கும்போது பக்கத்து கிராமத்துல இருந்து போன் அடிச்சு கேட்கறது இங்கே என்ன போலீஸ் நிக்கிறாங்களா, அவன் 1000 ரூபாய் கட்டி விட்டான்னா அவன் போகவே மாட்டேன். நான் வந்தேன், அவங்க தங்கச்சிக்கு மாத்திரை என்னை பிடிச்சிக்கிட்டேன். அப்புறம் 1000 ரூபாய் கட்டிட்டு தான் உட்காந்துருக்கேன், டீ சாப்பிட்டு இருக்கேன். நீங்க நான் இந்த வரேன் உரம் வாங்கணும் வராது. அந்த ஆள் மோசமா இருக்காரு சார். நான் சொல்லிட்டேன்ல, நான் சொன்னேன்ல சேர்மன் தம்பின்னு தானே சொன்னேன். முடிச்சு வண்டிட்டு நடக்கும். இந்த மேடைக்கு துண்டு வாங்க வரும்போது காவல்துறை எல்லாம் சுதாரிச்சுக்கங்க. இந்த துண்டை போட்டது கூட நீங்க பிடிக்கும் போது கூட சொல்லுவாரு, ஐயா நீ தெரியலங்க, ஐயா தெரியலையே சாலை கிராமத்துல மேடையில துண்டு போட்டல நான் தான். லைசன்ஸ் ஏறா துண்டு போட்டீங்களா? நான் தான் லைசன்ஸ் ஏறா, ஆர்சி புக்காரா. அப்புறம் கூட பேக்கர்ல டீ வாங்கி கொடுத்தலையா? ஏதோ எங்க சொல்லியா பாரு. ஏன் சமாளிக்கணும்? நீ எல்லா ஆதாரத்தோடையும் போனால் என் தமிழன் யாருக்கிட்டையும் கை நீட்டி நிக்க தேவையில்லை. இதெல்லாம் கருத்து சொல்லும் போது நாங்க நிக்கிற ஆளுகள் இந்திக்காரங்க எல்லாம் சவரால் தவறா கை தட்டுனா வீட்டுக்கு போக போறோம். என் தமிழன் நல்லா இருக்குன்னு மேடையில பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் பூராமே கிருன்னே இருக்கீங்களே. ஏன்னா என்னையும் சரி தெரியாதுப்பா. மேடைக்கெல்லாம் என்னை யூடியூப்ல பார்த்துட்டு சம்பந்தம் இல்லாம கூட்டிட்டு போய் நான் கேவலப்பட்ட மேடையெல்லாம் இருக்கு. மேடைக்கு ஒரு பெரியவர் பேசுறாரு, என்னைய இந்த மேடைக்கு ஒரு 7-8 வருஷம் இருக்கேன். 7 வருஷமா இந்த தம்பியைத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன், தேடியே இல்லை. இந்த வருஷம் அவர் வந்திருக்காரு, ரொம்ப சந்தோஷம். வருஷம் நீங்க தான் வரணும். உன் நடிப்பை பார்த்து நாங்க குடும்பத்தோட யூடியூப்ல தான் பார்ப்போம் தம்பி அப்படின்ட்டாரு. அடுத்து என் காதுல கேட்டார் லேசா, தம்பி உங்க பேர் என்ன? நான் சொன்னேன் என் பேர் குரண்டி வேலுச்சாமி. அதான் வேலுச்சாமி தான் வரணும்னு நான் சொன்னேன். மைத்த புடுங்காது எங்க தாத்தாடா. எவ்வளவு ஊர்ல பெரிய ஆளா இருக்கலாம், இந்த மேடையில பேசும்போது வார்த்தை வராது, பேச முடியாது மைக்கில. அப்ப எல்லாம்
ஊர் அப்படி கட்டுப்பாடா இருந்துச்சு. அது கிழக்கு ஏரியா, நம்ம ஏரியா இந்த பகுதி. முறிய வீட்டுல ஒரு ஆட்டு சவுந்து கேக்குதுன்னா அம்புட்டு பேர் வேலுக்கம் படுப்பேன். ஏய் அவன் என்ன முறிய வீட்டுல ஆட்டு சவுண்டு கேக்குது, திருட வச்சாண்டா, என்ன அறுவாளை கம்ப ஆய் ஊயின்னு. ஏய் அந்த ஆளா அங்க போச்சுனே, ஏய் பேசாம இருப்பா. ஏய் விழா கமிட்டி ஐயா, நான் அவரை சத்தம் கொடுங்க. நான் பேச எடுத்து பேசுறாப்புல இருனே. உனக்கு என்ன தெரியும், இங்க வாமே ஒரு நிமிஷம், இங்க வாமே ஒரு 10 நிமிஷம் பேச, நான் ஒண்ணுக்கு வந்து வரேன். இங்க வா. என்ன பேசு பெரிய தாய் சாணன் காப்பியா பட்டிமன்றத்துல பேசினவே தகத்தை புடிங்கிடுவேன். நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இது எப்படி கிடக்கு தெரியுமா? கோமாளி வந்துட்டேன், வந்துட்டு போ. கூத்தில ஆட வந்துட்டேன், ஆடிட்டு போ. அந்த மாதிரி சைடுல நிக்கிறவங்க ஐயா, சைடுல இருக்கிறவங்க எல்லாம் இங்க இந்த பக்கம் வர சொல்லுங்க. ஐயா லத்தி எடுத்து வந்து வெள்ளம் அடிங்க. இங்க நிக்காதீங்க, வாங்க வாங்க, வெளியே வாங்க. போயிருந்து மண்ணெண்ணை ஊத்தி எரிச்சு ஓடி அங்கிட்டு வாங்க, நிக்கிறவங்க இங்கிட்டு வாங்க. வரல சித்திரவதை யாரு? அங்க நிக்காதியா, இங்கிட்டு வாங்க. வெட்டியை தள்ளி விட்டு இல்லைன்னா இங்கிட்டு வந்து உட்காருங்க, நில்லுங்க உட்காருங்க, இங்கிட்டு வந்து உட்காருங்கப்பா. நான் காலி பண்ணி இருந்தா ஐயா வந்துட்டாரு. ஐயா வாங்கயா, லத்தி எங்கயா? மூங்கிக்கம்மா முடிச்சுட்டு அடிங்கயா. அவர் கம்ப மரம் வந்து வந்துட்டாரு, கம்ப தூக்கி விட்டாங்க. ஆமா, முன்னேற்ற கழகம் ஒன்றிய செயலாளர் ஆர் அண்ணாதுரை சார்பாக இளையாங்குடி கிழக்கு அண்ணாதுரை சார்பாக ரூபாய் 501 அம்பலப்படுத்த பெருமைப்படுத்திய நல்ல இதயத்துக்கு நன்றி. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ குணா சைக்கிள் ஆட்டோ பிளக்ஸ் கம்பி வாடகைக்கு கிடைக்கும். சாலை கிராம சிவகங்கை மாவட்டம் சாலை கிராம ஸ்ரீ குணா சைக்கிள் ஆட்டோ பிளக்ஸ் கம்பி அன்பு உள்ளத்து ரூபாய் 201 அம்பலப்படுத்த பெருமைப்படுத்திய நல்ல இதயத்துக்கெல்லாம் நன்றி நன்றி. இப்ப ஏன் சொல்ல வரேன்னா, ஆடு திருற கடை என் நம்பி கரெக்டா நோட் பண்றேன். மிருதங்க அப்படி சத்தம் கேட்கும் போது அன்றைய காலத்துல வேலுக்கம்ப தூக்கிட்டு போய் ஓடணும் எல்லாரும். இப்ப கிடையாது. இப்ப பூரா பேரும் போய் தண்ணியை போட்டு படுத்துக்கிறேன். பக்கத்து வீட்டுக்காரனை போட்டு அடிக்கிறாங்க 10 பேர். எழுத்து வீட்டுக்காரன் சன்னலை திறந்து பாக்குறேன். யாரு? அவனைத்தானே அடிக்கிறாங்க. நல்லா அடிக்கட்டும். கொண்டாடி சொல்லுது, ஏ போய் காப்பாத்துங்க ஓடி. அன்னைக்கு செய்தி விடி கேட்டது தர மாட்டேங்கிட்டியா, கதவை அடைச்சிக்கிறேன். அடிச்சு காலையில 3 இன்ச்சில வீங்கினதுக்கு அப்புறம் போய் பார்த்தவன் விசாரிப்பேன். என்ன நேத்து எத்தனை மணி இருக்கும்? யாரு இந்த பார்த்தேன் பாரு, அவன் நல்லவன். நான் விசாரிப்பேன், என்ன நேத்து எத்தனை மணி இருக்கும்? 12 மணி இருக்கும்னே. 20 பேர் வந்து புலம்புட்டாங்க. அடடா, சுகர் மாத்திரை போட்டு அசந்துட்டேன். இல்லாட்டா ஒரே நக்கீல் பண்ணி. காலங்கள் வேடிக்கை பார்க்கிற உலகம் ஆகி போச்சு. இந்த வாரு, ஆமா இலசியல் நிக்க போறேன். உட்கார் உட்கார். இந்த செல்போனை உடைக்கணும்டா. செல்போனை பூரா ரோட்ல போட்டு ரோலரை விட்டு ஏத்தணும். செல்போனை எல்லாத்தையும் கெடுத்து போச்சு. அன்னைக்கெல்லாம் பெரியப்பா சித்தப்பாலாம் வீட்டுக்கு வரும்போது, விருந்தாடி வரும்போது இந்த தீமண்டை வாங்கிட்டு வருவாங்க. எங்க ஆத்தாமார்கள்லாம் வாங்கிட்டு வந்தாலும் குறை சொல்லுங்க, வாங்கிட்டு வரலைன்னாலும் குறை சொல்லுங்க. 2 கட்டப்பை நிறைய விருந்தாடி வாங்கிட்டு வரும்போது இந்த பொம்பளையார சொல்லும், ஏன் புட்டு யாருக்குன்னே திங்கிறது கிடக்கு, பழமெல்லாம் வாங்கிட்டு வந்தா நேரத்து சந்தையில பூரா அழுகி போய் கிடக்கு, ஏன் புட்டு போங்க புட்டு எதுக்கு அப்படின்னு அவன் பூரிப்பாயிருவேன். வாங்கிட்டு வரலைன்னா மறுபடியும் இவங்க வாடாக்காதீங்கடா. வாங்கிட்டு வரலைன்னா மறுபடியும் சொல்றது, இவ்வளவு தூரத்துக்கு விருந்தாடி வந்துட்டேன், ஒரு 10 ரூபா ரொட்டி பாக்கெட் இல்லாம வர்றேன். விருந்தும் மருந்தும் 3 நாளைக்குங்க. நீ உங்க அத்தை வீட்டுக்கே போ, முதல் நாள் போன உடனே கோழி அடிப்பாங்க, அதே குழம்ப மதியம் சுண்ட வைப்பாங்க. சரின்னு நைட்டு அப்ப மறுமையினே நைட்டு 2 தோசை சாப்பிட்றீங்களா அப்படின்னு தோசையை சுட்டு உட்காந்துருப்பேன். மறுபடியும் அதே நாட்டுக்கோழி குழம்பு போடும். காலையில அதே மாதிரி கஞ்சி இருக்கு குடிக்கிறாங்க உட்காருவேன், கஞ்சிக்கு குழம்பு வரும், அவன் பசை பிடிச்சி கிளம்பிடுவேன். இன்னும் இந்த வடச்சட்டியை கூட கறி கொண்டு வருவாங்க. ஏன்னா இந்த உலகம் அப்படி இருக்கு. இன்னைக்கு அரிசியா வடிக்கக்கூடிய தாய்மார்களை தூக்கி போட்டு அடிக்கிறான் கனவன். அதே அரிசி ஃப்ரை ரைஸ் ரோட்ல வைக்கும் போது எல்லாரும் வாங்கி சாப்பிடுறேன். தயவு செய்து உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த தீமண்டங்கள் எது நல்ல பண்டங்களோ அதை வாங்கி கொடுங்கயா. ஏன்னா என்னென்னமோ நடக்குது. திடீர்னு வாட்ஸ்அப்ல பாக்குறேன், பிராய்லர் கோழி திண்டு செத்து போயிட்டேன். பிராய்லர் கோழி என்னென்ன சீக்கு வருது பாத்தீங்களா? அப்ப எல்லாம் ஒவ்வொரு ஆளும் விசாரிச்சான், பிள்ளைய எத்தனை இருக்கு, உங்க வயல்ல எவ்வளவு நெல் வந்துச்சு, எவ்வளவு மிளகா எத்தனை மூட போட்டியே அப்படின்னு விசாரிச்சா. நடந்து போகும்போது ஒவ்வொரு ஆளா. இப்ப அப்படி கிடையாது. நடந்து போய்கிட்டே சுகர் உங்களுக்கு எத்தனை, எனக்கு 300, எனக்கு 450, வாங்க புரிய புரியாது சேர்ந்துக்குவோம்.
அதே மாதிரி டாக்டர் கிளம்பிட்டானே. போனவனே சார் நேற்று மதியம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது கிருதுன்னு வந்துச்சு. ஏமாயா கிருதுன்னு வரக்கூடாதியா? வா கையை பிடிச்சி பார்க்குறாரு. பிளட் டெஸ்ட் எடு, யூரின் டெஸ்ட் எடு, நரம்பு டெஸ்ட் எடு, உடம்பு டெஸ்ட் எடு, கிட்னி டெஸ்ட் எடு. காசு இல்லை சார், வெளியே உட்காந்து 1/2 மணி நேரம் பிச்சை எடு. சோனியா முடிச்சுட்டேன். பெண்களுக்கு பிரசவம் பார்த்ததே பெண்கள் தான். என்னை பார்த்தா ஆத்தா மரங்கள்லாம் அன்னைக்கு வந்து அவளை ஆரோக்கியம் அம்மியில ஓட்டு அரைச்சிச்சுங்க. ஆட்டோரில் கிச்சுக்கு புச்சுக்குன்னு ஆட்டம் ஆட்டு உடம்பு பயிற்சி 10 மாசம் வரைக்கும் அதுங்க கருது கட்டு சுமந்துச்சுங்க. அம்புட்டு வேலையை பார்த்துட்டு தண்ணி கூட போய் கேணியில போய் இறச்சிட்டு வரோம். இன்னைக்கு அப்படி கிடையாது. பொண்டாட்டி மாசமா இருந்தா புருஷன் குனிய விட மாட்டேன், நிமிர விட மாட்டேன். இப்படியே பொம்மை மாறிய இந்த டாக்டர் வந்துட்டாரு. மாஸ் மெடிக்கல், ஜாகிர் ஹுசேன், மேமங்கலம் கார்த்தி, தாளையடி கோட்டை கார்த்தி பிரதர்ஸ், பஞ்சனூர் காந்தி மேஸ்திரி அவர் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 1001. நரிப்பொட்டல் பட்டி காட்டன் குரல் செல்லக்குட்டி அன்பாலயத்திற்காக ரூபாய் 1001. இந்த பட்டி காட்டான் குரல் யூடியூப் சேனல் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. பட்டி காட்டான் குரல், பட்டி காட்டான் குரல் யூடியூப் சேனலை அத்தனை பேரும் பாருங்க. யார் அந்த யூடியூப் சேனல்? நன்றி. இன்னும் ஒரு ரவுண்டு போனேன். மாமா மச்சான் யூடியூப் சேனலா? ரெஸ்டாரண்ட் மாமா மச்சான் ரெஸ்டாரண்ட் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 501 அம்பளிப்படுத்த பருவப்படுத்திய நல்ல இதயத்துக்கெல்லாம் நன்றி. இந்த பேப்பர்ல எங்கன கடந்து எழுதுறீங்க? சரி சரி தெரியாது. பிரபாகரன் தர்மா பிரதர் சார்பாக ரூபாய் 201. பேசாம நம்மளால ஒருத்தன் உட்காந்து மொய் எழுதுறான். இது சரி வராது, வெளியூரக்காரங்க. நீ உட்காந்து எழுதுற அந்த வேலையை பாரு. அதுதான் தர்மர் பூக்கடை, உண்மையிலேயே பூக்கடை வைத்திருப்பவர்கள் எல்லாம் புனிதமானவர்கள். அவர்கள் கட்டி கொடுத்த பூவத்தை நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு போய் சாமிக்கு போட்டு அழகு பார்க்கிறோம். ஏன்னா மணிகண்டன் கூட பூ வியாபாரம் பார்க்கக்கூடிய குடும்பத்தில் பிறந்தவன், தெய்வத்துக்கு சமம். நன்றி 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 நன்றி. பூ கட்டிட்டியா? கட்டிட்டு கட்டிங்க போட்டேன். பூ புழு புழுன்னு கட்டுவேன். எங்க ஊர்ல அப்படித்தான் ஒருத்தன் பூவை கட்டிக்கிட்டே மாலையை போட்டு பார்த்துட்டு தூங்கிட்டே கொண்டு போய் வச்சுட்டாங்க. அவ்வளவுதான் காமெடி. போயிரு அல்ல. பம்பா நதி கரை போதும் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதி கரை போதும் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதி கரை போதும் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். சாமியே ஐயப்போ சாமி சரணம், ஐயப்ப சரணம், சாமியே சரணம் ஐயப்ப. மலைகளை நாங்க மலைகளை போட்டு கட்டு வாரோம். சபரிமலை மணிகளை பார்க்கத்தானோ போறோம் ஐயப்பா. மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம், சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். நாங்க மலைகளை போட்டு கட்டு வாரோம், சபரிமலை மணிகளை பார்க்கத்தானோ போறோம். பம்பா நதிக்கர போறோம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஐயப்பா. கொல்லிமலை ராணிமலை கரகுமலை அஞ்சு மலை. கொல்லிமலை ராணிமலை கரகுமலை அஞ்சு மலை. கொல்லிமலை ராணிமலை கரகுமலை அஞ்சு மலை. அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி போடுங்க. அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி போடுங்க. பம்பா நதி கரை போறோம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். சாமி ஐயப்பே முருகன் எல்லா தெய்வத்துக்கு எப்ப மாலை போடுவேன்னா கார்த்திகை பிறந்தவனே மாலை போடுவேன்.
இந்த மாலை ஓடும் போது உன் குடும்பம் நல்லா இருக்கணும், அடுத்து தொழில் பெருகணும்ன்றதுக்காக மாலை ஓடுறது ஒரு சில ஆளுதான். ஒரு சில ஆளு கூட எப்படியாவது குடிய மறக்கணும்னு மாலை ஓடுறேன். குடிய மறந்துடுவேன் மச்ச, இதோட முடிச்சுருவேன். 48 நாள் விரதம் இருந்து கேரளாவுக்கு போய் பார்டர்ல ஐயப்பனுக்கு மாலையை கழட்டி போட்டு அந்த பஞ்சாமிரத டப்பா வாங்கிட்டு வரும்போதே மண்டையை சொருவேன். பக்கத்துல இருக்க சாமி சொல்லுவேன், நம்ம போறதுக்கு 2 நாள் ஆகும், மண்டை காய, நான் கட்டிங்க போட போறேன், நீ எப்படி? இவன் குடியை நிப்பாட்டத்தே மாலை ஓட்டுவேன். அவன் சொன்ன உடனே உனக்கு எச்சி ஓடிடும். அப்ப ஒரு கோட்டை மட்டும் போட்டு இதோட விட்டுருவா? ஆமையா, அதோட விட்டுரு. அப்புறம் ஒரு கோட்டில் ஆரம்பிப்பாங்க, கடைசியில வீட்டுக்கு அவன் மட்டும்தான் வருவேன், பஞ்சாமிரத பையெல்லாம் வராது. என்னத்த சொல்ல? சரி, ஆம்பளையே இப்படி பக்தியோட இவன் விரதம் இருக்கேன், நமக்கு எதுவும் வேலைப்பாடு இருக்காது, நம்ம கிளம்புங்களும் பொம்பளையை கிளம்பிடுச்சு. ஓம் சக்தி பராசக்தி உரம் சிவப்பு சேலை உரம் தொங்குது சவுளி கடையில், பெட்டி கடையிலும் தொங்க விட்டேன், நல்லா ஓடும். இதுக மாலை ஓட்டுட்டு ஓம் சக்திக்கு போறதுக்குள்ள டூரிஸ்ட் வண்டியில குத்தாட்டம் போடுதுங்க. மல்ல மல்ல மருத மல்ல, என்னைக்கு ஆத்தா வேலை கம்பிட்டு மண்டையில ஊத்த போறோம். பக்தியோடு இந்துக்கள் கும்பிடக்கூடிய தெய்வங்கள்லாம் துணியானவை. ஒவ்வொரு தெய்வத்துக்கு ஒரு மகிமை உண்டு. மடப்புறம் காளி, வெட்டுடையா காளி அம்மா, 18 கருப்பு, மூத்த கருப்பு, முத கருப்பு, 18ஆம் படி பெரிய கருப்பு, காளிமுனி ஐயா, பாண்டிமுனி, இதெல்லாம் தத்துவமான தெய்வம். அந்த தெய்வத்தை இப்ப நம்ம ஆளுங்க பூரா என்ன பண்ணிட்டாங்க, ரெவடியா சேர்த்துக்கிட்டாங்க. சிரிக்காதீங்க பிரதர். வெட்டுடைய காளியம்மன் கோயிலுக்கு போய் அந்த சாமியை கும்பிட்டு சிவத்துக்கு பின்னாடி போய் பாரு, 12 சுத்தியல், 45 வெற்றம்பு, சில்லற காசு கூட 2 கணக்கு. இங்கிட்டு மாமியா உட்காந்து மருமகளை காலி பண்றதுக்கு காசை வெட்டுறான், மருமக ஆப்போசிட்டா வெட்டுறான். இவன் 1 ரூபாய்னா அவன் 2 ரூபாய் காசை போட்டு வெட்டிக்கிட்டான். அவளை எப்படியாவது கையை வளைங்காம செய்ய. சரி, அதை விட்டு காசை கரியாக்குற மாசாணியம்மா கோயில், அங்கே மிளகா அரைக்கிற பழக்கத்தை கொண்டு வந்துட்டாங்க. வண்டி ஓட்டுக்கிட்டு ஒவ்வொரு ஒம்பளையும் 20 கிலோ 30 கிலோவை தண்ணியை ஊற்றி எடுத்து விட்டு காரி கோழி ஊரா சீக்கிர ஓனமுத்தா, அவ ஆடு ஊரா ஈனவே கூடாது. இன்னொரு ஒம்பளை அங்கிட்டு அரைச்சுக்கிட்டு இருக்கா, என்ன போய் பக்கத்துல பார்க்கிறேன், எடுத்து விட்டு காரணத்துக்கு நீரே வரக்கூடாது. என்னடா பழக்கம் உங்க பழக்கம்? ஏய் கூத்துவத்தி பழ பழப்பு சரியில்லை. தெய்வங்கள் எல்லாம் துடியா கும்பிடுங்க, மனதார கும்பிடும். முதல்ல ஆதி காலம் எங்க ஐயாக்கா பாட்டம் போட்டேன் காலத்துல எல்லாம் அந்த சாமியெல்லாம் கும்பிட்ட பக்குவம் வேற மாதிரி இருக்கும். அப்படி போய் ஈர துணியோட வேட்டியோட துண்டை கட்டிட்டு எங்க ஐயா எல்லாம் கோடாங்க முனியாண்டி அப்படி விழுந்து அப்படி விபூதி அள்ளி பட்டை அடிச்சுட்டு அப்படி பக்தியோட வந்து எல்லாத்துக்கும் விபூதி அள்ளி கொடுத்து குறி வைப்பாரு எங்க ஐயா. இன்னைக்கு என்ஃபீல்ட்ல போறேன், 100ல போகும்போது கருப்பனுக்கு கிஸ் அடிக்கிறேன், திட்டுன்னு போகும்போது ஆக்சிடென்ட் விட்டுட்டு கருப்பா அப்படின்ட்ட. கொஞ்ச நேரம் பார்க்கிறேன், போன் வருது, அப்போலோவில் இருக்காருங்க. கருப்பை அங்கே கொண்டு போயிட்டேன், அங்கே போய் சேர்ற பழக்கங்களை மாறிக்கொண்டிருக்கு. கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர். அப்படின்னா என்ன? கல்யாண வீட்டுல போய் நாத்துப்பா வாங்கலாம். கல்யாணம் என்பது 1000 பேர்கிட்ட போய் சொல்லி 1000 பேர்கிட்ட போய் சொல்லணும். சொல்லி கல்யாணம் வச்சு அந்த காலத்துல என்ன அப்புமார்கள்லாம் கல்யாணம் பண்ணாங்க. அப்பயாத்த சொல்லுவாங்க, டேய் உனக்கு கிழக்க ஒரு பொண்ணு வாத்திருக்கேன். மயன் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். ஏப்பா நீங்க கழுதைக்கு கட்ட சொன்னா கூட கட்டுறேன், கழுதைக்கு உன்னை கட்டி வச்சா அது லென்த் என்னன்னு உனக்கு தெரியுமாடா? அது யானை துமுச்சங்கையோட மோசம். அப்படி புனிதமா ஒரு கொட்டையை போட்டு அதுக்குள்ள உட்காந்து ஊர்ல பெரிய மனுஷன் வந்து தாலி எடுத்து கொடுப்பாரு. இப்ப சம்பிரதாயங்கள் மாறிடுச்சு. 2 நாளைக்கு முன்னாடி ஐயர் வந்து குடும்பத்தோட லிஸ்ட போட்டுறாரு. 8 டப்பா நெய், கரை வச்ச வேட்டி ஒரு 50. எதுக்குன்னா ஒரு வருஷத்துக்கு மளிகை லிஸ்ட் போட்டுருவேன். போட்டு அந்த ஆள் ஓதிக்கிட்டு இருப்பாரு. ஓதும் போது ஐயரை எவனாவது செங்கக்கல்கிட்ட எறிவானா? ஐயர் ஒரு கல்யாண வீட்டுல எலுமிச்சம்பழத்தை வச்சு ஐயரை எரிஞ்சாங்க.
அவன் பெரிய ரெவடியா இருப்பா போல ஐயரு செங்கக்கல் எடுத்துட்டு எரிச்சுட்டேன். கல்யாணம் அந்த காய். அப்ப தட்டு வண்டியில கூட்டிட்டு மாப்பிள்ளை பொண்ணு அழைத்த காலம். தட்டு வண்டி வீட்டுக்கு 2 மாடு கிடந்துச்சு. இப்ப மாடு கிடையாது. வீட்டுக்கு 2 பேரும் மாடா கிடக்க. மாடு இல்லை. இப்ப எப்படி? இப்ப எல்லாமே மாறிக்கிடுச்சு. கல்யாணம் பண்ணும் போது சாத்திரம்னு பிரே அடிக்கிறாங்க. பொண்ணு மாப்பிள்ளை தாலி கட்டும் போது பிரே. அப்படித்தான் ஒரு மாப்பிள்ளை தாலியை கட்ட போனேன். ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் பிரே அடிச்சுட்டாங்க. புடிச்சுன்னு அடிச்சவனே மாப்பிள்ளை மூஞ்சி பூரா கொலண்டு. அதோட தாலியை கட்டிட்டு முறைய துடைக்கிறேன். பொண்ணோட ஆத்தா அடம் போத்தா நல்ல வேலை அகன வந்து மைசெட்டுக்காரன் குனியல. இந்த கல்யாணம் ஆனவனே இப்ப எல்லாம் ரொம்ப இன்பம் ஆயிடுறேன். சில கல்யாணத்துக்கு போய் நானே அதிர்ச்சி ஆயிட்டேன். காலேஜ் கல்யாண வீட்டுக்கு போய் அப்படி சேர்ல உட்காந்து என்னையும் தலைமை போட்டாங்க. போய் உட்கார்ந்தே இருக்கும்போது ஒரு பொம்பளை அப்படியே நிறமாசமா அங்கிட்டு நடக்குது. நான் பார்த்தேன், என்ன கல்யாணமா வளகாப்பாண்டேன். ஹலோ அதாங்க பொண்ணு அப்படின்னு. என்னடா பொண்ணு நிறமாசமா இருக்கு, மாப்பிள்ளைய கூப்பிட்டீங்க வாடா, இந்த வேலையை எதுக்குடா செஞ்ச? நான் தானே அதை கான்ட்ராக்ட் எடுத்திருந்தேன். எப்படி இருந்தாலும் சென்ட்ரிங்கி பலகாடப்பு பட்டி கோட்டிங் எல்லாமே என்னத்தையும் பார்க்க சொல்லியிருந்தாங்க. லைட்டா கலவைய போட்டேன், சென்ட்ரிங் போய் பிடிச்சிக்கிட்டு 1 வருஷம் ஆயிருக்கு. பர்சம் போட்டு 1 வருஷம் ஆயிருக்கு. ஏதாவது ஒரு வேலை இந்த வேலையை பார்த்திருக்கேன். என்னப்பா சென்ட்ரிங் கான்ட்ராக்ட் போட்டா வவுர் வீங்குமானே? நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போட பிரச்சனை பண்ண. வலசைக்காடு ஆர்கே ரசிகுமார் இருக்காருங்க. அதானே ரசிகுமார் ஆவின் பால் முகவர் சாலை கிராம அன்பு உள்ளம் ரூபாய் 501. பின்னாடி பார்க்கவா? இது பின்னாடி சின்ன வரவாணி வசதுக்குரிய எனக்கு அப்பு. நாடக உலகத்திலே நான் சிறு வயதில் இருக்கும்போது எத்தனை கலைஞர்கள் என்னை வளர்த்து விட்டார்களோ முக்கியமான பங்கு வந்து சின்ன வரவாணி ராஜ நடிகர் ஏகே மாரிமுத்து அவர்கள் தான் இந்த பேரும் புகழும். எங்க அப்பு ரொம்ப நன்றி. எங்க அப்பு சார்பாக சாடி முனீஸ்வரர் சாஸ்தா டிரைவர் சார்பாக ரூபாய் 301. ராஜ நடிகர் சின்ன வரவாணி மாரிமுத்தப்பு சார்பாக ரூபாய் 201 அம்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய நல்ல உள்ளத்துக்கு நன்றி. ரேஷன் கடை ரேஷன் கடை முருகேசன் சாலை கிராமம் சார்பாக எம்புட்டு செய்தி விடி ஒரு கட்டு அது இல்லையா 501. நன்றி. திருச்செந்தூர் பாதயாத்திரை குழு சார்பாக ரூபாய் 501. ஒச்சந்தட்டு நேதாஜி கிரிக்கெட் கிளப் சார்பாக 501 அன்பாலயத்துக்கு கொடுக்கப்படுகிறது. அமளிப்படுத்த பருவப்படுத்தி அனைத்து நல்ல உள்ளத்திற்கும் நன்றி வணக்கம். ஏன்னா அம்பளிப்பு வாங்கும் போது இப்ப காசு எல்லாம் பார்த்து வாங்கணும். கள்ள நோட்டை பூரா நாடகக்காரன் தான் மாத்துறாங்க. அன்னைக்கு பழைய 2000 தாழ்றா முருகா. அப்ப எல்லாம் யூடியூப் காலம்லாம் இல்லை. நானும் 2000 வாங்கினோடனே அப்போ சந்தோஷம் தாங்க முடியல. நமக்கு 2000 கொடுத்துட்டானே அப்படின்ட்டு அந்த ஆளை வாழ்த்துறேன். நீ நல்லா இருக்கணும், உன் பொண்டாட்டிக்கு உனக்கு ரெட்ட புள்ள வரக்கும், உன் வீடு 3 மாடி கட்டுவேன், ஆடிக்காரில் போவா, அந்த அழகமலையா உனக்கு காமாடு தலைமாடு காப்பாத்துவேன் அப்படிலாம் சொல்லிவிட்டு ரோட்டை பிரிக்கிறேன். 12 இடத்துல கிழிஞ்சிருக்கு. அண்ணே கிழிஞ்சிருக்குன்ட்டேன். ஒத்துட மூடு. நான் எத்தனை பேங்க்கு போனேன் செல்லலைன்னு சொல்லணும்னு அவன் இடத்துல இல்லை. வீட்டுக்கு போயிட்டேன் சைக்கிள் எடுத்துட்டு. நான் அதை மாற்றவே இல்லையே. இன்னும் வீட்டுல டப்பால தான் கிடக்கு. அது நான் இங்கே மாற்றுவேன். நான் பேங்க் மேனேஜர். அப்புறம் ஏன்னா இந்த நாடகத்துல நீங்க நினைக்கிற மாதிரி நகைச்சுவை நாடகம் இல்ல. நான் தான் ராஜபாட்டு, உள்ள இருக்க டான்ஸ் தான் சிரிவாட்டுக, மருதமணி தான் நாரதரு, இன்னொருத்தைய மையம் வேலுக்கண்ணன் தான் இதுல எம்ஏ. என்னப்பா ராதாச்சேரியில புருஷன் உள்ள வளர்த்துக்கிறேன். நீனா ஏன்டா வர நாடகத்துக்கு? ஏன்னா இவன் சொல்றது உண்மைதான். ஆம்பளையோட பொம்பளைதான் மதிப்பு.
ஆமாண்ணே. ஒரு ஜவுளி கடையில ஒரு இளவட்டன் ட்ரெஸ் எடுக்க போறேன்னா இங்க 2 பேரு முரட்ட ஆம்பளை மீசையை விளக்கண்ணைய போட்டு தேய்ச்சிக்கிட்டு, சொல்லுங்க தம்பி என்ன வேணும்? ஒண்ணு வேணாம், ஏன் நாங்க ஏசிக்காக வந்தோம், வெளியே போயிடுவேன். இதே பொம்பளை பிள்ளை இருக்கட்டும், ஹலோ சார் வாங்க சார், என்ன பாக்குறீங்க? ஜட்டி. அவன் போட்டிருக்கே மாட்டேன். ஜட்டி ஜட்டி என்ன சைஸ் சார்? 120. தேடி பார்க்கலாம், எதுவுமே இருக்காது. 150 இருக்கு. எது இருந்தாலும் பரவாயில்ல, வரவே மாட்டாங்க. கடையை அடைச்சிடும் அந்த பிள்ளை. வெளியே வாங்க, சூடத்தை போடணும். இருங்க மேடம், இன்னும் கொஞ்ச நேரம். விட மாட்டாங்க. மறுநாள் அந்த சட்டியை போட்டுவிட்டு அவன் போயிவே டீ கடையில் சட்டி அப்படியே கிடக்கும். அந்த அளவுக்கு லூஸ். அண்ணா என் கதை சொல்ற, தீபாவளி கதை. ஒரு மயிரும் புடுங்க வேணாம். இப்ப சொன்னால தம்பி ராதாச்சரின்னு இந்த உள்ள வர்ற ஆளுங்க ஊர் பெரிய ஆளுலாம் வருவாங்க. எம்கேஆர் தம்பி, நம்ம ஊர் நல்ல ஊர், நீங்க நல்லா பண்ணிடணும். சரிங்கய்யா. ஐயா ஒரு டீ 12 மணி ஆடும் தம்பி, வாங்கிட்டு வரோம் தான் சொல்லுது. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. அந்த போன பெரிய மனுஷன் அப்படியே திரும்புறாரு. என்னத்தா? தலை வலிக்குது, ஒரு டீ வீட்டுல போய் போட்டு வரேன். எங்க சொல்றேன் பாரு, வீட்டுல போய் போட்டு வரேன். என் வீட்டுக்காரம்மா அதிரசம் சுட்டு இருக்கு, 4 எடுத்துட்டு வரவா? ஐயோ வேணா, என்ன போல அப்ப குட்டையா பிஸ்கட்டு. கொஞ்ச நேரம் பார்த்து டீ கடையை கொண்டு பின்னாடி விட்டானோ. அது பொம்பளைக்கு தாண்டா மரியாதை, பெண்களுக்கு தான் மரியாதை. இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நான் கண்டுபிடிச்சு போயிருப்பா, கல்யாணம் ஆகி ஒரு புது மாப்பிள்ளை போனாலே நான் கண்டுபிடிச்சு போடுவேன் எவ்வளவு நாள் ஆச்சுன்னு. கல்யாணம் பண்ண அன்னைக்கு பாத்தீங்கன்னா பொண்டாட்டிய நிமிர விட மாட்டேன், குனிய விட மாட்டேன். இது போய் காப்பி போடு, டீ தூளை போட்டுக்கிட்டு இருப்பேன். ஏய் ஹலோ, அங்கிட்டு போங்க போ, நான் காப்பிலாம் ஆத்துவேன். உன் பாவாடையெல்லாம் நான் தான் துவைப்பேன். எப்ப? இந்த ஒரு வாரத்துல. பொண்டாட்டி ஒண்ணுக்கு போனாலும் பின்னாடியே போவேன். அது உள்ள போயிடும், பாத்ரூம் கிட்ட செக்யூரிட்டி மாதிரி நிற்பேன். ஏய் அசிங்கம், அங்கிட்டு போ போடி, நான் உன்னையதான் செக்யூரிட்டி வேலை வைப்பேன். காசே வேணும். எச்சியை துப்புனா கூட நக்குவேன். எச்சி போடி, பஞ்சாமிரதமே அதான். எப்ப? ஒரு வாரம். ஒரு 15 நாள் ஆயிடுச்சுன்னா 2 பேருக்கும் WWE சண்டை வந்தோம். அப்ப புரிஞ்சேன் சொல்லுவேன், ஏய் அந்த காத்தாடியை போட்டு விடுறீங்க, உங்களுக்கு கை இல்லையோ? என்ன சொன்ன? போட்டணும் ஓத்தணும் குடலாம் தூங்க, நீங்க என்னோட வாங்க அப்படின்னு அடிச்சு தலைமையில பிடிச்சு அவனை விழுந்து கடிச்சு 2 பேரும். அப்ப பைக்ல போகும்போது போகும்போது எப்படி போவாங்க? ஒரு வாரத்துல பைக்ல கட்டி பிடிச்சுக்கிறான் அந்த பிள்ளை. அவன் சொல்லுவேன், ஏய் மூச்சு விட முன்னாடி போங்க, எல்லாரும் தெரிய வேணாமா? அவன் கிளட்சம் எது கீழே தெரியாம அவன் வேகத்தடையெல்லாம் டம்முன்னு போய் 2 பேரும் போய் சேர்ந்தாலும் முறையில் இவன் விட மாட்டான். அப்படியா 5 நாளைக்கு அப்புறம் சண்டை ஓட்டதுக்கு அப்புறம் பைக்கில் எப்படி உட்காந்துருப்பாங்க? இவன் டேங்கில் உட்காந்துருப்பான். அவன் பொண்டாட்டி டவுன் பஸ் படியில தொங்கிட்டு வரும் பாரு, பைக்கு கடைசி சீட்ல இப்படி உட்காந்துருப்பான். பிரேக்கு நச்சு அடிக்கும் போது அவன் பொண்டாட்டி அப்படி வரும்போது நம்மளால திரும்பிடுவேன். மேல வருது, நான் முழந்து உடனே அவங்க நானா வரேன், வேகத்தடையினால வரேன். இது ஒரு புள்ள பத்துட்டா நீங்க நிலைமைய பாருங்களேன். அந்த பெத்த புள்ள டேங்க்ல இருக்கான், இவன் இங்க உட்கார்ந்து இருக்காங்க, பொண்டாட்டி இண்டிகேட்டர்ல உட்கார்ந்து வரும். அதுதான் பாசங்கள் மாறலாம், உறவுகள் மாறலாம். எப்படி நீ நடந்துக்கிற முறையை பொறுத்தவரை ஒரே மாதிரி அன்பு பாசம் வைத்திருந்தால் அது அப்படி இருக்கும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. எத்தனை உறவுகள் மாறலாம், என் தமிழனுடைய பாசமும் வீரமும் என்றைக்கும் மாறாது மாறாது மாறாது. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ஏ ராமநாடு ஏ ராமேஸ்வரம் அந்த பேக்கரம்பு ஏ கண்டரத்த என் தங்க மகே அவதான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம்.
பள்ளி தங்கும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவாரா பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா தள்ளி வல்லம் தந்தாரையா இருக்கிற கனவு காண சொன்னாரையா தென்பாண்டி ராமனாரு அந்த ராமேஸ்வரம் அந்த பேச்சரம்பு என் கண்டனத்தை என் தங்க மகன் அவர்தான் அப்துல் கலாம் மீது கணக்கே வீணா தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா மீது கணக்கே வீணா தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா உங்களை எண்ணி பாடுகின்றார் பெரும் உத்தமரா தங்கலாம் அந்த தென்பாண்டி ராமநாடு அந்த ராமேஸ்வரம் அதை கண்டெடுத்த என் தங்கமகே அவர்தான் அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம் அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம் சின்ன வரவாணி தேவர் பேரவை சார்பாக ரூபாய் 201 அம்பலப்படுத்தி உறவுபடுத்திய தெய்வீக திருமகன முத்துராமலை தேவரை அன்பு வாரிசுக்கெல்லாம் நன்றி வணக்கம். வடக்கே வளநாடு வாலி கொண்ட நன்னாடு தெக்கையான் திருநெல்வேலி ஜில்லா வந்த சின்ன பூமி 6ஆம் பள்ளிக்கோட்டை 7000 பண்ண மேற்கே மலையாளம் அது மலையாள நாடு அந்த மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியாம ஏன் ஓட்டி விட்டான் தண்ணியில என் மரட்டாட்டு தண்ணியில நீ மேனாட வெட்டு நீ கீழ்நாடு அழகர் கோயில் இறங்கையிலே என் 18ஆம் படி பெரிய கருப்பை வணங்கி அது ஒரு காலம் கலிச்சேரியில என் பாட்டையும் பூட்டேன் உள்ள காலத்துல அங்கே பட்டாமரம் உடமரம் தாம்படுக்க இன்னைக்கு 500 அடி போர் போட்டாலும் தண்ணி இல்லை ஆனா கலிச்சேரி மந்தையில முடியடா உன்னுடைய ஊத்து தண்ணி என்னவத்தல என்னை நாடு ஊரா பேரு வாங்க வச்ச என் கலிச்சேரி காளி முனியை வணங்கி ராமநாதபுரம் சமஸ்தானம் ஜெயமஸ்தானம் சேதுபதி ராணி திருமதி பிரம்மா கிருஷ்ண ராஜேஸ்வரி நாச்சியார் பிஏ அவளுக்கு பாத்தியமான ஸ்ரீவி அபர்ணா நாச்சியார் எம்எஸ் அவர்களின் நிர்வாகத்துக்கு உள்வமான சாலை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ திருக்காமம் கோடீஸ்வரி அம்பிகை சமேத ஸ்ரீ வர்ணேஸ்வர சுவாமி திருக்கோவில் 54ஆம் ஆண்டு பங்குனி திருவிழாவை முன்னிட்டு முதல் நாள் மண்டபப்படி தரலாக பிள்ளைமார்கள் சமுதாய மக்கள் நடத்தக்கூடிய கதமம் காமிக்ஸ் எனும் நகைச்சுவையின் நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி என்னுடைய அன்பு மகன் புதுக்கோட்டையை சேர்ந்த வேலுக்கண்ணன் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். உங்களை எல்லாம் வயிறு வலிக்க சிரிக்க வைக்க உள்ளே வீடியோக்கால பேசிக் கொண்டிருக்கிறார். இல்ல மணி 11:30 மணி. கட்டபொம்ம நாடகத்துல அன்றைய காலத்துல எத்தனை நடிகர் வேணாலும் மாறி மாறி வரலாம். ஆனால் அவர் இல்லாத ஒரு கட்டபொம்ம நாடகமே கிடையாது. அன்னைக்கு நகைச்சுவை சாம்பவன்னா அவர் தான். யாருன்னா மருதங்குடி எம்சி அழகு, கம்பளப்பட்டால அழகு. அவருடைய மகன் தான் எனது அன்பு அண்ணன் நம்ம மண்ணுக்காக வந்திருக்கிறார். மருதங்குடி ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்புனாக நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார். ஆடல் அரசிகள், அபிநய சுந்தரிகள், நாட்டிய தாரகைகள், எனது அன்பு அக்கா நகைச்சுவை நடிகர்கள் எல்லாம் மேடைகளை மிரள வைத்த ஒரு டான்ஸ். புதுக்கோட்டை
மாயா அவர்கள் ஒரு நகைச்சுவை நடிகை. அதனைத் தொடர்ந்து பாட்டிலும் சரி பேச்சிலும் சரி மேடைகளை சொலித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நடனம் அங்கே எனது அன்பு அக்கா திருச்சியை சேர்ந்த விஜி அவர்கள் மற்றும் ஒரு நடனம் அங்கையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். சுற்று வட்டார தேவேந்திர உள்ள வேளாளர் சார்பாக ரூபாய் 501 தேவேந்திர உள்ள அன்பு சமுதாய என் அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி வணக்கம். அதனைத் தொடர்ந்து சாலை கிராமம் பால்ராஜ் கமிஷன் மண்டி வெங்கட் கார்த்திக் சார்பாக ரூபாய் 501. இதெல்லாம் பானிபுரியில மூடி கொடுக்கறது அக்கல் தானே. இன்னும் என்னென்ன வரப்போதோ ஆண்டவா உன்னை போட்டு நோண்டம். எதுல விட்டேன்? வாயில. அது சின்னலகமைனா ஆண்டா. இந்த நாடகத்திலே நாங்கள் என்னதான் நடித்தாலும் பேரு வாங்குவதற்கு காரணமா இருந்தது மைசன். அதுக்கப்புறம் இந்த 4 பேர் இல்லாமல் எந்த நாடகமும் நடத்த முடியாது. அதற்கு ஒரு அருமையான 4 பக்கவாத்திய கலைஞர் இங்கே அமைந்திருக்கிறார். வந்திருக்கின்றேன் தமிழ் ஒரு சார்பாக உங்க 4 பேர்த்துக்கும் கொடான கொடி நன்றி வாழ்த்து. முதலில் உங்களிடம் பேர் வாங்குவானா? இந்த பகுதிக்கு முத வந்திருக்கானே இந்த முட்டைக்கடை ஓனர் மையம். எப்படி உட்கார்ந்துருக்கேன் புளியமுத்து குத்துறைய மாதிரி. ஆறுமணிய கலையரசு, பின்பாட்டு இசைமுரசு, பாசத்துக்குரிய அன்பு தம்பி. பேர் வாங்கிருக்கீங்க நல்லா சொல்லு. நான் பள்ளிக்கூடத்துக்கு ஆளா இருக்கிறேன். ஏன்னா நீ பாடி இந்த மக்கள்லாம் கைதட்டினா குறை நாடகத்துக்கு வாதிச்சுட்டு நான் கொடுக்குற காசை வச்சு பிள்ளைக்குட்டியை காப்பாற்றி நல்லா இரு. அப்படி நீ பாடும்போது அவங்க இறுகிட்டாங்கன்னா நீ என்ன பண்றேன்னா ஏற்கனவே வண்டி பிரேக் டவுன் ஆகி சூராணத்தில் கிடக்கு வந்துருச்சுன்னு இது வேற வண்டி அதில் ஏற விட மாட்டேன், காலை ஒடிச்சு விடுவேன். நீ பாடி கைதட்டலைன்னா நீங்க எந்த என்ன பண்றீங்கப்பா அவன் சுடுமாடை கூட்டிக்கிடுவேன். இந்த மிஷினை தூக்கி அவன் தலையில வை. அப்படியே போனீங்கன்னா அதுல ஒரு பெல்ட்டை மட்டும் வாங்கினீங்கன்னா பொம்பளைகளுக்கு ஜாக்கெட் தச்சுக்கிடுவேன். கச்சப்பட்டா அது கூட நீ தைக்க முடியாது. வெதர் இடிக்கும். எப்படி சிறு பசு மாதிரி. ஆறுமணிய கலையரசு, பின்பாட்டு இசைமுரசு, பாசத்துக்குரிய அன்பு தம்பி உங்களிடம் பேரு வாங்குவானா என்று இப்ப தெரிந்து போகும். புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டி.ஆ. மணிகண்டன் அவர்கள் ஆறுமணியம் பின்பாடல். ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்து போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலக ஒட்ட பதால சேத்தனைக்க தோணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும், செத்தாலும் என்ன பொத்த வேணும். ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்து போல, ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்து போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலோட்ட பட்டால சேத்தனைக்க தோணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும், செத்தாலும் என்ன பொத்த வேணும். நீச்சல் பழகினது பொஞ்சேளானே பண்ண பூஞ்சோளதானே இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினது பொஞ்சேளானே பண்ண பூஞ்சோளதானே இருந்தர விரிப்புடனா படுத்து கிடந்ததும் பொஞ்சேளானே பண்ண பூஞ்சோளதானே இறச்சில காயும் போது வாழவில்லை
இது போல சேலைக்கு கதை புரியும். கஞ்சி கொண்டு போகையிலே சும்மாடா இருக்கும். சேலை கட்டி இறக்க தண்ணி சக்கரையா இனிக்கும். நீ சேலை கட்டி இறச்ச தண்ணி சக்கரையா இனிக்கும். அக்கா ஒன்றேல அந்த ஆகாயத்தை போல, அக்கா ஒன்றேல அந்த ஆகாயத்தை போல, தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆத்திர மீன் பிடிக்க அப்பனுக்கு தலோட்ட. அக்கா கட்டி பழகினாரும் ஆடு கட்டி மேய்ச்சாரும் கொஞ்சே பண்ண பூந்தோழே. அக்கா கட்டி பழகினாரும் ஆடு கட்டி மேய்ச்சாரும் கொஞ்சே பண்ண பூந்தோழே. வெக்கையில விசிறியாகும் வெயிலுக்குள்ளே குடையாகும் கொஞ்சே பண்ண பூஞ்சோழே. பொட்டிக்குள்ள வடிச்சு வச்ச அழக முத்து மாடே அம்மா. பொட்டிக்குள்ள வடிச்சு வச்ச அழக முத்து மாடே. காயப்பட்ட விரல்களுக்கு நட்டு போடும் சேலே. மயிரக சேல மனசுக்குள்ள விரியும். வெளுத்த சேல திரி விளக்கு போட்ட எரியும். வெளுத்த சேல திரி விளக்கு போட்ட எரியும். அக்கா ஒன்றேல அந்த ஆகாயத்தை போல, அக்கா ஒன்றேல அந்த ஆகாயத்தை போல, தொப்பி கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்திர மீன் பிடிக்க அப்பனுக்கு தலோட்ட. பட்டால சேத்தனுக்க சோழோம் செத்தாலும் என்ன பொத்த வேணும். செத்தாலும் என்ன பொத்த வேணும். செத்தாலும் என்ன தாயை பத்தி பாடினோடனே என் தாய்மார்கள் எவ்வளவு சந்தோஷமா கை தட்டினார். வாழ்த்துக்கள். மிஷினை தூக்கிட்டு போயிருன்னு நினைச்சேன். தொடர்ந்து மிஷினை ஓட்டு. அண்ணன் காமெடி காண்டி சொல்றாரு. நான் நாடக உலகத்துக்கு வந்து 7 வருஷம் ஆச்சு. எனக்கு யாருக்குமே தெரியாது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் ஒரு சாலை ஓரத்தில் ஒரு பூக்கடை தான் வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு யாருமே நாடகம் கொடுக்கறதில்ல. யாரும் நாடகம் கொடுக்க மாட்டாங்க. யாருக்குமே தெரியாது. என்னை முதல்ல அண்ணன்ட்ட அறிமுகப்படுத்தி வச்சது சிரிப்பு நடிகர் தமிழ்வேந்தன், 2வது எங்கள் அத்தை மாயாத்தை, 3வது என்னோட குருநாதர் பிரபுராஜ் ஆர்மினிஸ்ட் சக்கரவர்த்தி. அவங்க 3 பேரும் என்னை அறிமுகப்படுத்தி வச்சாங்க அண்ணன்ட்ட. அவன் போய் அண்ணன்ட்ட சொன்னேன், அண்ணே நான் மறுபிரிவாரம் தானே பார்க்குறேன், நாடக கலையில் எனக்கு ரொம்ப ஆர்வம், எனக்கு வந்து நாடகமே இல்லைண்ணே அப்படின்னேன். அண்ணன்ட்டு போய் சொன்னேன், என்னோட குடும்ப கஷ்டத்தை அழுதேன். இவ்வளோ தூரம் நான் வளர்ந்து நிற்கிறேன்னா அண்ணன் ராதானன் தான் காரணம். என் குடும்பம் நான் அந்த அளவுக்கு நல்லா இருக்கேன்னா அண்ணன் ராதானன் தான் காரணம். சின்ன வரவாணி தேவர இளைஞர் நற்பணி மன்ற சார்பாக ரூபாய் 501 எம்கேஆர் அன்பாலயத்துக்காக, அதற்கு தொடர்ந்து குணசேகரன் ஒப்பந்தக்காரர் மற்றும் SKS பிரதர்ஸ் சார்பாக கார்த்திக் அவர்கள் 501. அதனைத் தொடர்ந்து இந்தியன் நேவி மலைச்சாமி சார்பாக ரூபாய் 101. அதனைத் தொடர்ந்து ஜெகநாதன் வடக்கு சாலை கிராம திமுக சார்பாக ரூபாய் 301. தம்பி மணிகண்டே சொன்னது மாதிரி சாலை ஓரத்திலே புதுக்கோட்டையில் அதான் உண்மை. அவ அம்மா இவன் அப்படியே தரையிலேயே பூ கட்டிக்கிட்டு வெயிலேயே தான் அவ ஆத்தா இவங்களெல்லாம் வளர்ந்துச்சு. இந்த நாடக கலையை நம்பி வந்து
வந்தவர்களே, நாடக கலைஞர்களும் அந்த கலை ரசிக்கக்கூடிய என் தமிழ் உறவுகளும் எத்தனையோ பேர்த்தை வாழ வைத்தார்கள். உன்னையும் வாழ வைத்துக் கொண்டிருப்பார்கள். வாழ்த்துக்கள் அன்பு செல்லமே, வாழ்கனே நூறாண்டு. அதனைத் தொடர்ந்து இங்கே மிருதங்கம் வாசிக்கக்கூடிய என்னுடைய தம்பி சின்னவன், அவன் ஒரு ஞானமானவன். 2 தம்பி. இவன் ஒருத்தன் வெங்கடேசன், நான் வெங்கடேசன் பார்த்திருப்பீங்க. இவன் என்ன நான் வளர்த்த என் தம்பிகள். இவன்ட்ட நான் சொன்னேன், இந்த மிருதங்க சக்கரவர்த்தி உங்கள் மத்தியில் இருக்கிறானே, வந்து 5 வருஷம் தான் ஆச்சு. முதல் வருஷம் பார்த்த உடனே நல்லா வாசிக்கிறியாடா. ஆனால் அவருடைய குருநாதர் போட்ட பாடத்தை அழகா பயிற்சி எடுத்தான். ஆவுடையார் கோயில் மோகன்தாஸ் மிகப்பெரிய ஒரு மிருதங்க சக்கரவர்த்தி. ஆனால் வாத்தியார் சொல்லிக் கொடுத்த பாடத்தை முதல்ல கற்க வேண்டும். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற நடிகர் எல்லாம் என்னென்ன பாடுறாங்க, ஒரு பாட்டுக்கு ஒரு நட தெரியலையே, வாசிக்க முடியல என்றால் திருப்பி நம்ம முயற்சி செய்து அதே பாட்டுக்கு வாசித்து இன்னைக்கு ஜெயித்து காமித்தார் இந்த கலைஞர். கைதட்டலாம் அத்தனை பேர். அன்பு தம்பி இன்னைக்கு ஒரு திறமையான ஒரு மிருதங்க சக்கரவர்த்தி. இவருடைய சொந்த கிராமம் புதுக்கோட்டையை தாண்டி இருக்கிறது. இரட்டையாளம் கிராமத்துக்கு இன்னைக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் கலைஞர்கள். அதில் ஒருவன் மிருதங்க சக்கரவர்த்தி எம் காளீஸ்வரன் அவர்கள் உங்கள் மத்தியில் மிருதங்கத்தை சேர்ப்பார்கள். மதிமுகம் நன்னியாவூர் சாலை பணியாளர் அவர்கள் 51, வடக்கு சாலை கிராமம் தேவேந்திர குல வேளாளர் ராமர் அவர்கள் 51 அன்பளில் அத்தனை உள்ளத்துக்கு நன்றி.
பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி. உட்கார்ந்து இருக்காரு, எல்லாத்துக்கும் பார்க்கும்போது தெரியும் விபூதி முடிச்சு கொடுக்குற ஆளு மாதிரி உட்கார்ந்து இருப்பாரு. ஆனா திறமையான ஒரு பலவாத்திய சக்கரவர்த்தி அங்குலாஸ். திண்டுக்கல் அங்குலாஸ் கம்பெனிலே ஒரு திறமையான ஒரு பலவாத்திய கலைஞர்னா வருதேன். நாடக உலகத்துல எத்தனையோ ஜாம்பவானுக்கு வாய்த்தவர். இன்னைக்கு எங்களை பொழுதுல பருத்தினி முடிச்சவனுக்கெல்லாம் வாசிக்கிறீங்க. அன்பு என்ன திண்டுக்கல் SS ராஜேந்திரன் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். அருமையான வாசிப்பு. அவர் சாமானுக்கும் சேதாரம் ஆகாது, அவருக்கும் சேதாரம் ஆகாது. என்னன்னா பலவாத்தியம் என்றால் என்னென்றால் இந்த மிருதத்துக்கு இணையாக அந்த சரியாக வாசிப்பதுதான் பலவாத்தியம். ஆனா இப்ப உள்ள இளைஞர்கள் எல்லாம் அன்பு இளைஞர் விருப்பத்துக்காக மூங்கி கம்பு கருவ குச்சிலாம் முறிச்சுக்கிட்டு அடிக்கிறாங்க. ரப்பு ரப்புன்னு இங்க அடிச்சு விட்டு வீட்டுல போய் ஒண்ணு அடிக்காம படுத்துக்கிறேன். அவ்வளவுதான். வாழ்த்துக்கள். மேமங்கலம் கார்த்திக், தாளையடி கோட்டை கார்த்திக் பிரதர்ஸ், பஞ்சனூர் காந்தி மேஸ்திரி சார்பாக ரூபாய் தொடர்ந்து அம்பளிப்பு வாரி வாரி வழங்கக்கூடிய மேமங்கலம் கார்த்திக், தாடிக்கோட்டை கார்த்திக் பிரதர்ஸ், பஞ்சனூர் காந்தி அவர்களுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். நல்ல முகராஜான ஆளா இருக்கான். வேற ஆளு வரவேணா, வெளியே வர சொல்லு. மத்தாள் வரும்போது 800 ரூபாய் நின்றுக்குச்சு. ஐயனார் எர்த் மூவர்ஸ் சாத்தனூர் செந்தில் சார்பாக ரூபாய் 1001 எம்கேஆர் அன்பளையத்துக்காக. ஏன்னா இந்த காசு வாங்க வாங்க எனக்காக இத்தனை சீமன் காத்து கிடக்குங்க. இதுல பூரா நான் காப்பாத்தி ஆகணும். ஏன்னா காசை பெருசா நினைக்கல. இன்னைக்கு ஒரு ஆளு பசியோட வந்தா அவனை காப்பாத்த இந்த பணம் தேவைப்படுது. தேவைப்படுறேன். அது இல்லாட்ட இன்னைக்கு யாரும் காப்பாற்ற முடியாது. அத்தனை அம்பளிப்பு வாரி வாரி வழங்கக்கூடிய இந்த சாலை கிராமம் சுற்று வட்டார பகுதியிலிருந்து வருகிறது என் அன்பு சொந்த வந்த ரத்தங்கள் அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு நன்றி, வணக்கம். சிறந்த முறையிலே நாடக உலகத்திலே தாளம்தான் முக்கியம். அந்த தாளத்தை போட்டு கொண்டிருக்கிறார் ஒரு கலைஞர். இங்க வந்திருக்க கலைஞர் நமக்கு ஒரு நாடக நடிகருக்கு ஏதோ சிஞ்சாண்டிவிய. சில பேர் ஊர்களில் சொல்றிய சமத்து வேலை ஆகுது, நாடகத்துல சிஞ்சா போட்டு குறைச்சுக்கிறான், மயத்தை கூட கொடுக்க முடியாது. நீ கொஞ்ச நேரம் இப்படியே பண்ணு, இழுத்துக்கிறோம் உனக்கு விடக்கு விடக்கணும். ஆனா அவர் 33 வருஷமா இதைத்தான் செய்யறாப்புல. இப்படி எப்படி இது யாரு வேகமா யாருக்கு இந்த தாளம் போடுறது வரும்னா முட்டைக்கோசு வெங்காயம் நறுக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு வேகமா வரும். கிழிச்சு கிழிச்சுன்னு நறுக்கி விட்டு சேர்த்து என்னைக்கு அவன் கலங்க நறுக்க போறானோ. ஏன் தாளத்தோட வா, அதை கொண்டு பேங்கில் வச்சுட்டு வரையா, குசும்பு தானே ஆகாது. இந்த கலைஞர் KP சுந்தராம்பா நாடகத்துல நடிச்சாங்க தெரியுமா? TR மகாலிங்க ராஜநடிகர் நடிச்சாரு. புதுக்கோட்டை சங்கத்துல தலைவரா இருந்தார், முத்தமிழ் நடிகர் சங்கத்துல. TR மகாலிங்க பழைய திரைப்பட கலைஞர். அவர்களுக்கெல்லாம் தாளம் போட்டவர் தான் இந்த பார்த்திபன்.
தாளம் போடு கும்பிட உடனே எலெக்ஷன்ல நிறுத்துறேன். போதும் வியாபாரம் ஓடிடுச்சு. ஏன்னா நம்ம நகைச்சுவைக்காக பேசுவோம். வறுமையிலையும் கொடுமை பசி அதெல்லாம் தாண்டி உங்களை தாளம் போட்டு மகிழ்ச்சி வச்சு அம்புட்டு கஷ்டத்தை மனதில் அடுக்கி நிற்கிறார் அந்த கலைஞர். உன் குறையெல்லாம் நீங்க நான் கருப்பை உன்னை காப்பாத்துறேன். சாமி அழைக்க போறேன். இந்த சாலை கிராமத்துல ஆதி காலம் ஐயாங்க காலத்துல இந்த சுற்றுவட்டார பகுதியிலாம்